அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மண் பெண் அழகான நாவல் வாங்க பார்க்கலாம். கேட்டை தாண்டி வெளியே வந்தவன் சிறிது தூரம் மெல்ல நடந்தான். சூரியன் உச்சி பொழுதை நெருங்க வேகமாக ஏறிக்கொண்டிருந்ததால் வெயில் சுரீர் என்று உடலை தாக்கியது. வெளிச்சம் கண்ணை கூசியது. முகத்தை சுருக்கியபடி தன்னை சுற்றிலும் பார்த்த வண்ணம் நகரத்து மையத்திலே நடைபாதை மேல் நிழலாக தெரிந்த ஒரு பகுதியில் உட்கார்ந்தான். பிற்காலத்தை பற்றி அவன் தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். பட்டணத்திலே அவன் நிரந்தரமாக தங்கிவிட முடியாது. ஊரை பார்க்க வேண்டும். முக்கியமாக கௌரியை கண்களால் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும். அந்த தீவிர ஆசையை அவனால் ஒதுக்க முடியவில்லை. ஆமாம், ஊரில் அவனுக்கு எந்தவித வரவேற்பு கிடைக்கும்? இந்த 8.5 ஆண்டுகளில் நாடே மிகவும் மாறிவிட்டது போன்றதொரு பிரமிப்பு ஏற்பட்டது அவனுக்கு. ஏன், முன்னைவிட காலை வேலை சூரியன் கூட இப்பொழுது கடுமையாக விட்டிருக்கிறதே. அப்பப்பா, வெயிலா அது? நெருப்பு போல. முன்னை விட நகரம் பல சங்கதிகளில் ரொம்பவும் முன்னேறிவிட்டிருக்கிறது. கண்களில் தெரிந்த சினிமா விளம்பரம், சுவரொட்டிகள் முதலியன அதற்கு சாட்சி. என்ன விதமான தலைப்பு! கன்னி தந்த சுகம், பகலிலே ஸ்வர்க்கம், கசக்கி முகர்ந்த மலர். ச்சே, தலைப்பின் அசிங்கம் போதாதது போல இடையில் ஒரு துணி, மார்புகளில் ஒரு துளி அளவு ஜிகினா மறைக்க நிர்வாண கோலத்திலே ஆடுகின்ற போன்ற பெண்களின் பெரிய கட் அவுட். அவனை பார்த்து கண் சிமிட்டிய போது அவனுள் ஆத்திரம் மூண்டது. நாடு முன்னேற வேண்டியதுதான். அதற்காக அசிங்கத்திலும் ஆபாசத்திலுமா முன்னேற வேண்டும்? 8.5 ஆண்டுகளுக்கு முன் அந்த பயங்கர தீர்ப்பின் பிறகு அவன் 9 ஆண்டு சிறைவாசத்திற்கு தயாராகி சிறைச்சாலை அலுவலர் கொடுத்த சிறை உடைகளை அணிந்து கொண்டு கழற்றி கொடுத்திருந்த அவனது பேண்ட் பனியன் சட்டை அப்படியே சுருட்டி காக்கி காகிதத்தில் பத்திரமாக முத்திரையிட்டு பாதுகாக்கப்பட்டிருந்த அந்த பொக்கிஷத்தை அவனிடம் சிறை அதிகாரி கொடுத்தது சிறையில் அவன் செய்த வேலைகளுக்கு உண்டான ஊதிய சேமிப்பையும் தந்து பல புத்தகங்களின் கையெழுத்து வாங்கிக் கொண்டு வெளியே அனுப்பியிருந்தார். மாலைகளுடன் அவன் தந்தையோ உறவினரோ யாரும் அவனை வரவேற்க வெளியிலே காத்திருந்தார்கள் இல்லை. சிறை தண்டனை காலம் முழுவதும் அவன் பார்வையாளர் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. தந்தை ஒரு முறை வந்தார். பார்க்க விருப்பமில்லை என்று மறுப்பு தெரிவித்து விட்டான். ஒரு தடவை வாத்தியார் அருணாச்சலம் அவனை காண வந்தபோது வெட்கத்தினால் பார்க்க மறுத்து விட்டான். ஊர், உறவு, நண்பர் என்ற தொடர்பு அற்று போயிருந்த சமயம் 9 ஆண்டு தண்டனையில் அவனது நன்னடத்தை காரணமாக 6 மாதங்கள் தள்ளுபடியாகி அவனுக்கு சில தினங்களில் விடுதலை என்ற செய்தி ஒரு நாள் திடீரென்று கிட்டியது. மகிழ்ச்சிக்கு பதில் அவன் மனம் கலங்கி போனான். அத்தனை காலமும் பெற்றவனைப் போல, குருவைப் போல, நண்பனைப் போல அவனுடன் நேசமாக உறவாடி தனக்கு தெரிந்த அச்சகத் தொழிலை அங்கே கற்றுத்தந்த 302ஆம் எண் இல்லை, அவன் வரை திரு முருகேசன் ஐயாவை விட்டு கிளம்புகிறோமே என்ற தாங்க முடியாத துயரம் அவன் மனதை வாட்டியது. பச்சை பிள்ளை போல் அழாதே. சுதந்திரமான வாழ்க்கை என்னன்னு வெளியிலே போனால் புரிஞ்சுக்குவ. எனக்கு ரொம்ப வயசாச்சு. இன்னும் 2 வருஷம் பாக்கி இருக்கு. ஆனால் நீ வாலிபன். இந்த கடிதாசை சிங்கநல்லூரில் உள்ள என் நண்பன் வக்கீல் வரதனிடம் கொடு என்றார். ஐயா, இந்த உதவிக்கு நான் அடுத்த பிறவிலே நாயா பிறந்து உங்களுக்கு உழைச்சாலும் என் மகனா பிறந்து உன்னை நான் தூக்கி மார்போடு வச்சுக்கிட்டு கொஞ்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீ என்னென்னவோ சொல்கிறியே தம்பி, கிழவர் தழுதழுத்தார். அவர் மட்டும் அதே சமயம் கைதியாக சிறையில் வந்து சேராதிருந்தால் அவனது சிறை வாழ்க்கை அவனை பொடிப்பொடியாக சிதறிவிட்டிருக்கும். மறுவாழ்வு பெற கைதிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த பல அமைப்புகளில் ஒன்றான அந்த சிறு அச்சகத்தில் அச்சுத் தொழில் தெரிந்த படித்த கைதியான முருகேசன் தான் அதை இயக்கி கொண்டிருந்தார். பட்டதாரியான சுந்தரத்தின் மீது கருணை கொண்ட சிறைத்தலைவர் அந்த அச்சகத்தில் வேலை பார்க்கும் வாய்ப்பினை அவனுக்கு அளித்தார். பேசி பழகி நட்புரிமை கொண்டு அன்பு கொண்ட ஒரு நண்பன் என்று அமைந்த முருகேசன் நாளடைவில் அவனது தந்தையை போன்ற மனிதராக அவனிடம் நெருங்கி பழக நட்பு கொண்டிருந்தார். நண்பன் வரதன் என்னை பார்க்க வந்தபோது சொல்லி வைத்திருக்கேன். சரின்னு ஒப்புக்கொண்டிருக்கான். என் முதல் 3000 அவன்கிட்ட இருக்கு. உன்கிட்ட தந்து அச்சகத்திலே அதன் மூலம் ஒரு பங்குதாரராக ஏற்றுக்கும்படி சிபாரிசு செய்திருக்கேன். ஒரு நாள் சிறை அதிகாரி உத்தரவு கேட்டு உன்னை பார்வையாளர் ஒதுக்கத்திலே அவனுக்கு அறிமுகம் செய்து வச்சேனே, நினைப்பிருக்கா? அவனை போய் முதல்ல பார் என்றார். சுந்தரத்திற்கு மறுவாழ்வு கிட்ட உதவும் அந்த சிபாரிசு கடிதத்தை முருகேசன் சிறை அதிகாரி மூலம் உரிய ஒப்புதலுடன் தான் கொடுத்திருந்தார். குப்பென்று மக்கள் வாசனை அவனது சொந்த ஆடைகள் மீதிருந்து முகத்தில் அடித்தது.
அந்த துர்பாக்கியத்தை நினைவுறுத்தும் அந்த உடைகளை, தீர்ப்பு தந்த அன்று அவன் அணிந்திருந்த அந்த பேண்ட் சட்டைகளை அவன் முதலில் கழற்ற எறிய வேண்டும். சற்றென்று எழுந்தான். அருகில் ஒரு சந்தின் முகப்பிலே பெரிய விளம்பரம் வெள்ளை துணியிலே சிவப்பு எழுத்துக்களாக காற்றில் பறந்து கொண்டிருந்தது. 20% விலையில் தள்ளுபடி. கைத்தறி பாலிஸ்டர் கம்பளியில் துணிகள், தயாரிக்கப்பட்ட ஆடைகள், வேஷ்டிகள், சலுகையை பெற முந்துங்கள் என்று கொட்டை எழுத்துக்கள் கண்களில் பட்டன. போக்குவரத்து எழுப்பிய ஓசையையும் மீறி ஒலிபெருக்கியில் ஒருவன் கொடூரமான குரலில் அவைகளின் விலையை விவரித்து கூச்சலிட்டு கொண்டிருந்தான். சந்துக்குள்ளே அமைந்திருந்த ஒரு சிறு கடை. அதற்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டங்கள், விளம்பரங்கள். குவியலாக மேடைகள் மீது கொட்டி வைத்திருந்த உடைகளிலிருந்து அவன் தனக்கு தேவைப்பட்ட சிலவற்றை வாங்கி கொண்டான். அந்த கடைகளிலேயே ஒரு துணிப்பையொன்றை வாங்கி அதில் அவைகளை அடைத்து கொண்டு கிளம்பினான். அடுத்தது தாடியும் மீசையும் மண்டி கிடந்த முகத்தை மழித்து கொண்டு கிராப்பை வெட்டி ஒழுங்கு செய்து கொண்டால்தான் தலைவேதனை குறையும் போன்றதொரு தவிப்பு. அந்த சந்திலே கொஞ்ச தூரத்தில் தெரிந்த சிகை அலங்கார கடைக்குள் நுழைந்தான். சற்று நேரத்திற்கு பிறகு கண்ணாடியில் பார்த்தபோது அந்த பயங்கர தோற்றம் மறைந்து அவனது முகம் முற்றிலும் வித்தியாசமாக தோன்றியது. அவனுக்கு 30 வயதிற்கு மேலாகிவிட்ட முதிர்ச்சியை அவனது முகத்தில் காண முடியவில்லை. அதே அரும்பு மீசையை வைத்து கொண்டிருந்தான். ஆனால் கண்களில்தான் அந்த கனிவு மறைந்து விட்டிருந்தது. உதட்டில் மிகுந்த புன்னகைக்கு பதில் முகத்திலே வெறுப்பின் சாயலே தெரிந்தது. அது சிறைவாசத்தினால் கடினமாகிவிட்ட உள்ளத்தின் பிரதிபலிப்பு. அது மறைந்து அவன் மீண்டும் அந்த நல்ல இளைஞனாக மாற காலம்தான் உதவ வேண்டுமே தவிர அவனால் கபட நாடகம் போட இயலாதே. உரிய கூலியை கொடுத்துவிட்டு சிகை அலங்கார கடையினின்று வெளியே வந்தான். நல்ல பச்சை தண்ணீரில் வாசனை சோப்பு போட்டு தலைமுழுகிவிட்டு மாற்றொடை அணிந்து கொண்டால்தான் அவனுள் மண்டி கொண்டிருக்கும் அந்த ஆத்திர உணர்வு அடங்கும் போன்றதொரு தோன்றியது. அருகில் இருந்த கடைகளில் மேலும் தேவைப்பட்ட சோப்பு, சீப்பு, கண்ணாடி, கால்களுக்கு உறுதியான ஒரு ஜோடி செருப்பு இத்தியாதிகளை வாங்கி கொண்டு அந்த சந்திலிருந்து கிளையாக பிரிந்ததொரு அழுக்கு பிடித்த நெருக்கமான தெருவுக்குள் நுழைந்தான். அமராவதி லாட்ஜ் வாசலில் ஒரு குப்பை தொட்டி, அதைச் சுற்றி 2 சொறி நாய்க்கள். முன்பக்கத்தில் இருந்த பெரிய அறையில் காப்பி பலகாரம் சாப்பிட பலர் உட்கார்ந்திருந்தனர். எல்லோரும் அடிமட்டத்து மக்கள். பையன்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருந்தனர். சுந்தரத்திற்கு நல்ல பசி. காலியானதொரு மேஜை அருகே உட்கார்ந்தான். வந்து நின்ற பையனிடம் 3 இட்லிகள், ஒரு கோப்பை காப்பி என்று தன் தேவையை சொன்னான். ஒரு சிறு ஸ்டீல் தட்டில் உள்ளங்கை அகலத்திற்கு 3 சிறு இட்லிகளும், ஒரு ஸ்பூன் சட்டினி, சாம்பார் நிறைந்த 2 சிறு கிண்ணங்களுடன் கொண்டு வந்து வைத்த பையன் கூடவே அழுக்கடைந்ததொரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரையும் நிரப்பி வைத்தான். இட்லியை விழுங்கிவிட்டு அவன் திரும்பும் முன் ஒரு சிறு பீங்கான் கோப்பையில் சர்க்கரை பானமாக தித்தித்த காப்பியை கொண்டு வந்து கூடவே பில்லையும் வைத்தான். ஓர் இட்லி 30 பைசாவா? ஒருவாய் காப்பி 75 பைசாவா? அதிர்ந்து போனான் சுந்தரம். கல்லாப்பேட்டியின் அருகே இருந்த மனிதனிடம் பணத்தை கொடுத்து சில்லறையை வாங்கிய போது அந்த யோசனை தோன்றியது. ஒரு சில மணி நேரம் அவனுக்கு தங்கும் இடம் தேவை. லாட்ஜில் ஒரு நாள் தங்கியிருக்க வாடகை 20 ரூபாய். காப்பி பலகாரம், பகல் இரவு உணவுக்கு பணம் தனியாக கட்ட வேண்டும் என்றபோது அவன் திகிலுடன் எச்சிலை விழுங்கி கொண்டான். இன்று இரவு ரயிலுக்கு போகும் வரை மட்டும் என்றால் அச்சத்துடன் கேட்டான். 15 ரூபாய் என்று வெடிக்கென்று பதில் கிடைத்தது. மாடிப்படிகளில் ஏறி வரிசையாக வராந்தாவின் எதிரே அமைந்திருந்த அறைகள் சிலவற்றை தாண்டி ஓர் எண்ணின் முன்னால் நின்ற பையன் பூட்டை திறந்து அறையை காட்டியபோது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அழுக்கு படிந்த சாயமிழந்த திரைச்சீலையை மறைத்த சிறு ஜன்னல், சுவர் ஓரமாக ஒரு கட்டில், அதன் மீது கிடந்த பஞ்சு மெத்தை மீது விரிக்கப்பட்டிருந்த துப்பட்டி தண்ணீரை கண்டு மிக காலமாகி விட்டது போன்று காணப்பட்டது. ஓரத்திலே ஒரு சிறிய முக்காலி மீது மண்கூஜா, தண்ணீர் டம்ளர், சுண்ணாம்பு சாயமிழந்து வந்து தங்கியவர்கள் விட்டு போன அழுக்கு கையின் அடையாளத்துடன் அங்கும் இங்கும் கொல்லப்பட்ட மூட்டைப்பூச்சியின் இரத்த கரையுடன் சுவர்கள். அருகில் இருந்த கழிவறை நின்று லேசாக எழுந்த துர்வாசனை அனுபவித்த வண்ணம் அந்த அறைக்குள் சில மணி நேரம் தங்கியிருக்க 15 ரூபாய்களா? அநியாயம். ஆமாம், அவனது வாழ்க்கையில் நியாயம் என்றுதான் தலைமறைவாகி போய்விட்டதே. சாட்சி கூண்டில் வந்து நின்ற நாட்டாமைக்காரரது ஆட்கள் சொன்ன பொய்க்கதையை கேட்டு கோபத்திலே அவன் குன்றிய போது, அலறி அழமுடியாத ஆக்ரோஷத்திலே உள்ளம் உலைக்களமான போது நியாயம் அங்கே வந்து சிறிதாவது எட்டி பார்த்ததோ?
பக்கத்தில் இருந்த கழிவறையிலிருந்து வந்த நாற்றத்தை பொறுத்து கொண்டு குளியல் அறையில் வாளியில் பையன் நிரப்பி வைத்த தண்ணீரில் நன்றாக சோப்பு தேய்த்து தலைமுழுகி விட்டு வந்தான். புதிதாக வாங்கிய வேட்டியும் ஈர முடியையும் துவட்டிவிட்டு சீப்பினால் வாரியபடி கண்ணாடியில் பார்த்து கொண்டு நின்றபோது பையன் கதவை தட்டினான். பகல் சாப்பாட்டை அறைக்கு கொண்டு வரவா? கீழே வந்து சாப்பிட்றீங்களா? ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு என்றவன் தலையை சொரிந்து கொண்டு அருகில் வந்தான். ஒரு புது உருப்படி இருக்கு, ரேட் ரொம்ப அதிகமல்ல, 50 ரூபாய் தான் என்று அடிக்குரலில் சொன்னபோது பற்கள் அத்தனையும் கொட்டி விடும்படி ஓங்கி பையன் கன்னத்திலே ஒரு அறைவிட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் கொதித்து போனான் சுந்தரம். பெண் மண் இந்த ரெண்டின் மீதும் அவன் கொண்டிருந்த ஆசையின் பலனை அதிகமே அனுபவித்து விட்டு வந்திருந்த அவனிடம் அந்த பொடி பயல் அப்படி ஒரு கேள்வியை கேட்டு விட்டானே. தம்பி, ராத்திரி ரயிலுக்கு நான் புறப்படுவேன். ஒழுங்கா ஊர் போய் சேர நினைக்கிறேன். உன் வேலையெல்லாம் வேறு இடத்தில் வச்சுக்கோ. உருட்டி விழித்ததை கண்டு அரண்டு போன பையன் நொடியில் மாயமாகினான். லாட்ஜுக்கு வந்து தங்களை மாற்றிக்கொண்டு பெண்கள் வாழ வேண்டிய அளவுக்கு நாட்டின் நாகரிகம் முன்னேறிவிட்டிருக்கிறதா? பெண்களை மலர் போல மதித்த அவனுக்கு வெளியுலக வாழ்க்கையில் கிடைத்த இன்னொரு அதிர்ச்சி அது. திடீரென்று அவன் நினைவு கிராமத்தை நோக்கி பறந்தது. ஆமாம், கௌரியின் கதி இப்போது என்னவாகி இருக்கும்? கதவை தாழிட்டு கொண்டு அழுக்கு படிந்த கட்டில் விரிப்பை நகர்த்திவிட்டு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தவன் கண் இமைகளில் நீர் தட்டியது. பாறாங்கல்லாக நெஞ்சை துன்பம் இருக்கியது. இரவு முழுவதும் ரயிலில் அவனுக்கு தூக்கம் இருக்கவில்லை. பஸ் பயணம் முழுவதிலும் ஒரு பரபரப்பு. அழகர்புரம் நிறுத்தம் வந்ததும் நடத்துனர் உரத்த குரலில் கூவினார். பஸ் குலுக்கலுடன் நின்றது. தன் பழைய பேண்ட் சட்டைகளை கழற்றி லார்ஜின் வராந்தா ஓரத்தில் வைத்திருந்த குப்பை தொட்டிக்குள் போட்டுவிட்டு புதிய பேண்ட் சட்டையுடன் அவன் புறப்பட்டிருந்தான். துணிப்பையின் கனம் குறைந்து லேசாகி விட்டிருந்தது. ஊரை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க மனம் கனக்க தொடங்கிவிட்டது. அந்த நிறுத்தத்தில் அவனை தவிர யாரும் இறங்கவில்லை. புழுதியை கிளப்பி கொண்டு பஸ் நகர்ந்ததும் அவன் தன்னை சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். எங்கும் மனித அரவமில்லாது வெறுமையாக தெரிந்தது. 8.5 ஆண்டுகளுக்கு பின் பிறந்த ஊரின் பக்கம் போகிறோம் என்ற உணர்வின் கொந்தளிப்பில் அவன் சாலையில் நின்று உள்ளே பிரிந்து சென்ற பாதையிலே மெல்ல நடந்தான். அவன் பிறந்த ஊரும் இப்போது மிகவும் மாறிவிட்டிருக்கிறது போலும். சாதாரணமாக முன்பு காணப்பட்ட மண் பாதைக்கு பதில் இப்போது தார் போட்ட அகன்றதொரு பாதையாகிவிட்டதைக் கண்டு அவனுக்கு வியப்பாக இருந்தது. பூம் பூம் என்று குழலை ஊதிக்கொண்டு ஒரு கணம் அவனை நடுங்கச் செய்துவிட்டு பஸ் ஒன்று அவ்வழியே போவதை அவன் அதிசயத்துடன் பார்த்தான். இன்னும் என்னென்ன மாறுதல்களை பார்க்க போகிறோமோ என்று எண்ணியபடி பாதையின் இடது பக்கமாக பறந்து கிடந்த வயல்களை பார்த்த வண்ணம் நடந்தான். இரு பக்கமும் காணப்பட்ட அத்தனை நிலங்களும் நாட்டாமை நமச்சிவாயத்திற்கு சொந்தம் என்பது அவனுக்கு தெரியும். பச்சை பசேல் என்று நெற்பயிர் மிகவும் செழிப்பாக காணப்பட்டது. சமீபத்தில் பெய்த மழையில் சுற்றுப்புறம் முழுவதுமே பசேல் என்று தெரிந்தது. சிறிது தூரத்தில் காணப்பட்ட பாலத்தை அடைந்தவன் மேலே நடக்க பிரியமில்லாதவன் போல கைப்பிடி சுவர் மீது உட்கார்ந்து கொண்டான். கீழே தெரிந்த வாய்க்காலில் கரையை கிழித்து கொண்டு உற்சாகமாக பொங்கிய நீருடன் ஓடிக்கொண்டிருந்த காட்சி கடந்த காலத்தை கண்முன் விரிய செய்யவே மார்பு படபடக்க அவன் எழுந்து கால் செருப்பை கழற்றிவிட்டு பேண்ட் ஓரத்தை மடித்து கொண்டு வாய்க்காலில் இறங்கி 2 கைகளிலும் தண்ணீரை அள்ளி முகத்தை கழுவி வாய் கொப்பளித்தான். பள்ளிக்கூட நாட்களில் வெயில் வேளையிலே வந்து வெகுநேரம் துளைந்து ஆடி கழித்த அந்த தண்ணீர் மறுபடியும் முகத்திலே பட்டபோது மறக்க நினைத்த அத்தனையும் புதுமையாக நெஞ்சை அடைத்தது. வாய்க்குள் மீதமிருந்த வாய்க்கால் தண்ணீர் உப்பு கரிப்பதை உணர்ந்து திடுக்கிட்டான். தன்னையும் மீறி கண்ணீர் கன்னத்தில் கோடிட்டு வாய்க்குள் விழுந்ததை உணர்ந்தபோது அவனுக்கு வெட்கமும் கோபமும் ஏற்பட்டன. ச்சே, அவன் கோழையாக பெண் பிள்ளை போல உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறானே. அந்த வாய்க்கால் கரை ஓரத்தில் சின்னஞ்சிறு பள்ளி பையனாக இருந்தபோது கொடிக்காப்புளியை பறித்து கௌரியிடம் கொடுத்த நாட்களில் நினைவு நெஞ்சை முள்ளாக நெருடியது. சுந்தரம், இந்த பொன்வண்டு எத்தனை அழகா இருக்கு பாத்தியா என்று நெருப்பு பெட்டிக்குள் அடைத்து வைத்திருக்கும் வண்டை அவனுக்கு காட்டி அரிசி பற்கள் தெரிய சிரிக்கும் சிறுமி கௌரி பின்னர் அழகான பெண்ணாக வளர்ந்து விட்டபோது யாருக்கும் தெரியாது அந்த கொன்றை மரத்தடியில் அவனை சந்தித்து பேசுவாளே, அந்த நாட்களின் இனிமையை அவன் இனி நினைத்து கூட பார்க்க முடியாதே. வாப்பா சுந்தரம், இப்போவாவது உனக்கு ஊர் ஞாபகம் வந்துச்சே என்று வரவேற்பது போல சரமாக தொங்கிய மஞ்சள் பூக்கள் காற்றிலே சிரித்தாடி கொண்டிருந்தது. கௌரிக்கு இப்பொழுது வயது கூடிவிட்டிருக்குமே, 27
28 வயதாக இருக்குமே. அப்படியே கொடி போல இன்னமும் இருக்கிறாளா? அல்லது அண்ணி பொன்மணியைப் போல பீப்பாயாக உப்பி விட்டிருக்கிறாளா? பாலும் தயிரும் தவறாமல் போட்டு தின்னும் பணக்கார வீட்டு பெண்ணாச்சே. உடம்பு உப்பாமல் என்ன செய்யும்? கௌரிக்கு கல்யாணமாகி விட்டிருக்கும். கணவன் வீடு எப்படி இருக்கோ, குழந்தை குட்டிகளுடன் அவள் வாழ்க்கை திசை திரும்பி போயிருக்கும். அடிக்காதே அண்ணா என்று அவள் அலறிய அந்த குரல் இப்பொழுது கேட்பது போன்ற ஒரு பிரம்மையில் உடல் பதற அவன் நெஞ்சு படபடக்க மலை ஏறி மீண்டும் பாதை ஓரமாக மெல்ல நடக்கலானான். ஊர் அருகில் வரத் தொடங்கியதும் உடம்பெல்லாம் வியர்த்து அவன் கால்கள் தள்ளாடின. நாட்டாமைக்காரர் நிலங்களை தாண்டிய பின்னர் அழகாக அமைக்கப்பட்ட மூங்கில் வேலியை பார்த்து அவன் திடுக்கிட்டு நின்று விட்டான். அந்த ஒரு சிறு பகுதி நிலம் அவர்களுடைய சொந்த பூமி. அதற்கு முன் அதை சுற்றிலும் மூங்கில் வேலி கிடையாது. அந்த சிறு பகுதிக்கு அப்பால் சிறிது பறந்து கிடந்த நிலமும் முழுவதும் நாட்டமைக்காரர்களுக்கு சொந்தம். தமது நிலத்துக்கிடையே காலில் நெருஞ்சி முள் தைத்தது போல ஒரு பகுதி நிலம் அவர்களுக்கு சொந்தமாக இருப்பதை அவர் வெறுத்தார். ஆனால் அந்த மண்ணை அவன் எவ்வளவு நேசித்தான்! உயிர் போனாலும் அதை யாருக்கும் விற்கக்கூடாது என்ற ஆவேசத்தில் பட்டதாரி என்று கௌரவம் பாராட்டாது தந்தையுடன் மண்வெட்டியை பிடித்து நிலத்தை கொத்தி காய்கறி விதை நட்டு கிணற்றிலிருந்து தண்ணீரை பாய்ச்சி காய்களை பறித்து பக்கத்து சந்தைக்கும் பக்கத்து கடைக்கும் அனுப்பி வைக்க உதவி அவனது சிந்தனை தடைப்பட்டது. தோட்டத்தின் உள்ளே தெரிந்த அவர்களது வீடு புதுச்சாயத்துடன் பளிச்சென்று காணப்பட்டது. வாயிற்கதவை திறந்து கொண்டு இடுப்பில் கூடையுடன் வெளிவந்த இளம் பெண் யார்? செழிப்பாக தெரிந்த பகுதிக்கு நடந்து வேகமாக காய்களை பறித்து கூடையில் போட ஆரம்பித்த அவள் அவனை கவனிக்கவில்லை. தயக்கமாக மூங்கில் வேலியின் மீது சாய்ந்தபடி அவளை உற்று பார்த்தான். முதலில் நாட்டாமை அந்த நிலத்தை அவர்களிடமிருந்து பறித்து கொண்டு விட்டாரோ? அந்த பெண் அவருடைய ஆசை நாயகிகளில் ஒருத்தியாக இருக்குமோ? நெஞ்சு நெருப்பாக எரிய பற்களை கடித்து கொண்டு அவளை உற்று பார்த்தபடி அயர்ந்து போய் நின்றான். ஊருக்கே அலங்காரமான ஒரு காலத்தில் அவனுக்கு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்க உதவிய கடைத்தெருவுக்குள் புகுந்தான். இந்த சில வருடங்களில் அதுவும் மிகவும் மாறிவிட்டிருந்தது. புதிதாக பல சிறு கடைகள் தோன்றியிருந்தன. அதனால் கடைத்தெரு ஜன நடமாட்ட மிக்கதொரு நெருக்கமான பகுதியாக அவனுக்கு வியப்பூட்டியது. அவன் வழக்கமாக தேநீர் குடிக்கும் கேசவன் சகோதரர்கள் என்ற தேநீர் கடையும் இப்போது மிகவும் விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதும் அழுக்கு படியும் சுவர்கள் புதுச்சாயத்தில் தொடங்கின. கடைக்கு முன்னால் ஓடி வேய்ந்த ஒரு சார்பு ஒன்றும் அதன் அடியில் சிறு நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தன. பக்கத்திலே வெற்று பூமியாக கிடந்த சிறு நிலப்பகுதியும் கேசவன் சகோதரர்கள் வாங்கி சேர்த்து கொண்டு விட்டனர் போலும். முன்போல் உள்ளே உட்கார இடமில்லாது நெருக்கமாக இருக்கவில்லை. கால்கள் ஆடும் பெஞ்சுகள் போய் தேநீர், பன், மெதுவடை இத்தியாதிகளை ரசித்து சாப்பிட சிறு மேஜைகள், ஒவ்வொன்றுக்கும் அருகே எதிர் எதிராக நாற்காலிகள் என்று புதிய மாற்றத்துடன் காணப்பட்டது. சுவற்றில் புதிதாக குருவாயூரப்பன் படமும் வெங்கடாச்சலபதியின் படமும் சாமந்திப்பூ அலங்காரத்தில் அருகே எரிந்த 0 வாட்ச் பல்பின் வெளிச்சத்தில் பளிச்சிட்டன. கல்லாப்பெட்டி அருகே புகைந்த ஊதுவத்தியின் நறுமணம் லேசாக கடை முழுவதும் பரவி கொண்டிருந்தது. ஆனால் கல்லாப்பெட்டி அருகேதான் கேசவனை காணவில்லை. அதற்கு பதில் செவேல் என்ற ஒரு இளைஞன் சுத்தமான சட்டை பேண்டில் உட்கார்ந்திருந்தான். அண்ணனுக்கு என்ன வேணும்னு கேளு பையா, ஒரு அதட்டல் போட்டுவிட்டு முறுவலுடன் அவனை வரவேற்றான். ஊருக்குள் வந்தால் என்ன வரவேற்பிருக்குமோ என்று அஞ்சியவனுக்கு அந்த இளைஞனின் முறுவல் மனதிற்கு மிக்க இதமாக இருந்தது. பையன் அவசரமாக துடைத்த துத்தனாக தகடு வேய்ந்த ஒரு மேஜை அருகே உட்கார்ந்தான். பொருளாதார நிலை மிகவும் மோசமாகி விட்டிருந்ததால் தான் வாத்தியார் அருணாச்சலத்தை பார்க்கும் வரை மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டும். அவர் உதவியுடன் அந்த வக்கீல் வரதனிடம் கடிதத்தை தர வேண்டும். அதுவரை இருக்கும் பணத்தை இறுக்கி பிடிக்காவிட்டால் ஒரு சிங்கிள் டீயும் ஒரு பண்ணும் கொண்டு வா கூறிவிட்டு தன்னை சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டான். ஊருக்குள்ளே பஸ் ஓடத் தொடங்கிவிட்டதால் பஸ் நிறுத்தத்தில் இறங்கிய பயணிகள், பஸ் ஓட்டுநர், நடத்துனர் என்று ஒரு கும்பல் கடைக்குள் புகுந்து எல்லா மேஜைகளையும் பிடித்து கொண்டு இட்லி, சாம்பார், சூடான வடை, சிங்கிள் டீ என்று பல குரல்களை எழுப்ப வியாபாரம் உச்சக்கட்டத்தை எட்டி கொண்டிருந்தது. யாருக்கும் பேசவோ அவனை பற்றி தெரிந்து கொள்ளவோ நேரம் இருக்கவில்லை. சரசரவென்று பையன்கள் கொண்டு வந்து வைத்த உணவுப் பொருட்களை வேகமாக விழுங்கத் தொடங்கினர். அவனுக்கு அவசரம் ஏதும் இருக்கவில்லை. நாளின் மீதி பொழுதெல்லாம் அவன் முன் நீண்டு விரிந்து கிடந்தது. அதை எப்படி செலவழிக்கப் போகிறான் என்பதுதான் அவன் பிரச்சனை.
பையன் கண்ணாடி டம்ளரில் கொண்டு வந்து வைத்த சூடான தேநீரில் தட்டில் இருந்த பண்ணை பிட்டு தொட்டு வாயில் போட்டுக்கொண்டு மெல்ல சாப்பிடத் தொடங்கினான். முருகேசன் கூறியது முற்றிலும் உண்மை. வெளி உலகத்தின் சுதந்திர வாழ்வில் ஒரு தனி இன்பம் இருக்கத்தான் இருந்தது. இத்தனை நாழிகைக்குள் குளிக்க வேண்டும், இப்போது தேக பயிற்சிக்கு தயாராக நிற்க வேண்டும், இந்த உணவைத்தான் சாப்பிட வேண்டும், பகல் உணவுக்கு மணி அடிக்கும் வரை ஓயாது உழைக்க வேண்டும் என்ற வற்புறுத்தப்பட்ட அட்டவணை வாழ்க்கையில் இவன் இனி இயங்க வேண்டியதில்லை. அப்பாடா, அந்த கடுமையான வாழ்க்கை ஒழிந்தது என்று தன்னுள் நினைத்து நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டு பண்ணை இரண்டாக பிட்டு ஒரு துண்டை தேநீரில் நனைத்துவிட்டு நிமிர்ந்தான். கண்களில் அந்த மூவரும் பட்டுவிட்டனர். நால்வராக திரிந்த அந்த குழுவில் சடையாண்டி போனதும் மிஞ்சிய பாண்டியன், வீரதேவன், சங்கிலி கருப்பன் என்ற மூவரும் கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இந்த சில ஆண்டுகளில் அந்த மூவரும் வயதில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக தெரிந்தனர். அதை தவிர அதே முரடர்கள் என்பதை நிரூபிப்பது போல் பாண்டியன் மேல் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு உள்ளே வந்தான். டே பையா, சீக்கிரம் 3 பேருக்கும் ஆம்லெட் தோசையும் சூடான டீயும் கொண்டா. ரொட்டி இருந்தால் ஆளுக்கு 2 சிலேசு வெண்ணெய் பூசி எடுத்தா. கடையே தன்னுடையது போல அமர்க்கலமாக உத்தரவிட்டான். பின்னால் வந்த வீரதேவன் வழக்கம் போல அதே கருப்பு சட்டையும் கழுத்திலே கவரிங் சங்கிலியும் புலி நகமுமாக காணப்பட்டான். முன்னைவிட அவன் முகம் உப்பி இருந்தது, வயிறும் பெருத்து காணப்பட்டது. சங்கிலி கருப்பன் இன்னமும் மாறவே இல்லை. அதே பரட்டை தலை, அழுக்கு பனியன், இடுப்பிலே லுங்கி, வாயில் பாதி புகைந்து விட்ட ஒரு துண்டு பீடி. சடையாண்டி உயிருடன் இருந்த காலத்தில் அந்த 4வரும் சேர்ந்து கிராமத்தை கலக்கி கொண்டிருந்த முரடர்கள். தேநீர் கடையில் அவர்கள் நுழைந்த போதெல்லாம் 4வரும் இனாமாக தேநீரும் பண்ணும் தின்பண்டங்களும் சாப்பிடுவது வழக்கம். 4வரும் பலத்த குடிகாரர்கள். சாராய கடையில் தங்கள் அதிகாரத்தை அதிகமாகவே காட்டுகிறவர்கள். அப்படி ஒரு முறை அதிகமாக குடித்துவிட்டு அந்த வெறியில் வாய்ப்பேச்சு முற்றி போய் சங்கிலி கருப்பனுக்கும் சுந்தரத்தின் அப்பா நாகப்பனுக்கும் இடையே மோதல் ஏற்பட போய் இடையே புகுந்த சுந்தரம் அவன் மேலே அதை நினைக்க முடியாத நேரத்தில் லபக்கென்று பந்துண்டத்தை முழுங்கினான். உள்ளே புகுந்த அவர்கள் மூவரும் அவனை பார்த்து ஒரு கணம் அயர்ந்து போய் நின்றார்கள். பஸ் ஓட்டுநர், நடத்துனர், ஒரு பயணி மூவரும் காலி செய்து விட்டு போன மேஜை அருகே வந்து சற்றென்று உட்கார்ந்து கொண்டனர். அவர்களது வாய்க்கும் கைக்கும் பயந்து கடைக்காரர்கள் அவர்களுக்கு மாமூல் என்ற முறையில் மாதம் இவ்வளவு என்று பணம் கொடுத்து கொண்டிருந்தனர். கடைகளில் கலவரம் ஏதுமின்றி வியாபாரம் நடைபெற்றது. டேய், மாமியார் வீட்டிலேருந்து எப்படா வந்த என்று வேண்டுமென்றே கிண்டலாக சங்கிலியை பார்த்து பாண்டியன் கேட்டான். தெரியலையா, இன்னைக்கு காலையில் தான் வந்தேன், சிரித்து கொண்டே கண்களை சிமிட்டினான் சங்கிலி. நல்லா உருண்டைக்கள்ளி தின்னுட்டு கரலாக்கட்டையாட்டம் தான் வந்திருக்கேடா. யாரும் மாலை மரியாதை போட உன்னை வரவேற்கலையா என்று வீரதேவன் ஓங்கிய குரலில் சிரித்தான். சாப்பிட்டு கொண்டிருந்தவர்களில் சிலர் திடுக்கிட்டு அவன் பக்கம் திரும்பிய போது அவமானத்திலும் ஆத்திரத்திலும் அவன் புழுங்கி போனான். என் பழைய காதலியை பார்க்க வேண்டாமாடா, ஆசையோடு வந்திருக்கேன், ஹி ஹி என்று கோரமான குரலில் பாண்டியன் சிரிப்பதை கேட்டு உடலும் உள்ளமும் நெருப்பாக எரிவதை சுந்தரம் உணர்ந்தான். அவர்கள் மூவரும் வேண்டுமென்றே அப்படி பேசி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி சண்டைக்கு இடிக்கிறார்கள். அது எப்பொழுதும் அவர்கள் தொழிலாச்சே. பற்களை கடித்து கொண்டு பண்ணை தின்று முடித்துவிட்டு டீயை வேகமாக பருகினான் அவன். கொலைகார பசங்களை ஊரில் விட்டால் நல்ல மனுஷங்க கதி என்னவாகும்? ஊர் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியுமா? வீரதேவன் கேட்டுவிட்டு அவனை உற்று பார்த்தபோது சுந்தரத்தின் இரத்தம் கொதித்தது. அவன் செய்யாத கொலைக்கு அவனுக்கு தண்டனை விதித்துவிட்டு நியாயமே சிரித்தபோது அவன் மௌனமாகத்தானே அதை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது இந்த கயவர்கள் அவனை கேலி செய்வதை கேட்டு கோபப்பட்டு கையை ஓங்கிவிட்டு மறுபடியும் சண்டையில் மாட்டிக்கொண்டால் மாஜி கைதியாகிய அவனுக்கு யாரும் அனுதாபம் காட்ட மாட்டார்கள். அவனை குற்றவாளி என்று மறுபடியும் நியாயம் தண்டனை வழங்கி சிறையில் தள்ளும். இல்லை இல்லை, முருகேசன் படித்து சொன்னபடி அவன் பொறுமையாக இருக்க போகிறான். நெருப்பு குச்சியின் பின்பக்கத்தினால் பல்லை நோண்டிக்கொண்டு அவனை ஏளனமாக பார்த்த வீரதேவனை பாராதது போல அவனை தாண்டி கொண்டு கல்லாப்பெட்டி அருகே வந்தான். சாப்பிட்டதற்கு உண்டான சில்லறையை தந்துவிட்டு, தம்பி, கேசவன் என்பவர் இருப்பாரே, அவர் இப்போ எங்கே போயிருக்கார் என்று மெல்லிய குரலில் கேட்டான். அவர் மகன்தான் நான், கடையை இப்போ நான் தான் கவனிச்சுக்கிறேன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு அந்த வாலிபன் புன்முறுவல் அளித்தான். ஆத்திரத்தில் புண்ணாகி விட்ட மனதிற்கு அந்த முறுவல் மருந்து இதமாக இருந்தது. வடக்கு தெருவுக்குள் நடந்து அந்த ஓட்டுக்கூரை வீட்டுக்கு முன் நின்றபோது அவன் நெஞ்சு பரபரப்பில் துடித்தது.
வாயிலில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டில் காலியாக கிடந்தது. கதவில் ஒரு பெரிய பூட்டு தொங்கியது. சுற்றுமுற்றும் பார்த்தான். முன்னெற்றி முடி பட்டையாக வெளுத்துவிட்ட ஒரு பெண்மணி குடத்துடன் தண்ணீர் எடுக்க தயாராக கிளம்பிக் கொண்டிருந்தாள். அவனை அதிசயமாக பார்த்தாள். ஊருக்கு அவள் புதியவள் போலும். இல்லாவிட்டால் அந்த பிரபல கொலைக்கேசில் சம்பந்தப்பட்டவன் என்று அடையாளம் கண்டு கொண்டிருப்பாள். யாரப்பா நீங்க? வாத்தியார் ஐயா பக்கத்து டவுனுக்கு போயிருக்கார். உச்சி பொழுதுக்குள்ளார வந்து விடுவார். நான் தான் தினசரி அவருக்கு ஒரு குடம் வாய்க்கால் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறேன். அதுக்குத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் செய்தி இருந்தா சொல்லு. அவருக்கு தெரிஞ்சவன். அம்மா கூட வீட்டிலே இல்லையா? அப்படின்னா உனக்கு விஷயம் தெரியாதா தம்பி? அம்மா செத்து போய் 1 வருஷம் ஆகுதே, வியப்புடன் கேட்டாள். தெரியாது என்று வார்த்தைகளை மென்று விழுங்கிவிட்டு கட்டிலின் மீது உட்கார்ந்தான். மகாலட்சுமிவாது இருப்பாங்களே. சுந்தரம், நீ நிரபராதி எனக்கு தெரியும். ஆனால் சட்டம் ஒரு கழுதை என்று ஆறுதல் சொல்வார்களே. பார்வதி அம்மா அவங்களும் காலமாகி விட்டாங்களா? அவன் அப்பா, அவர் கூட காலமாகி விட்டாரோ? பல விதமாக எண்ணிக்கொண்டு அவன் அந்த கட்டிலின் மீது உட்கார்ந்தபடி அருணாச்சலத்தின் வரவுக்கு காத்திருந்தான். கேட்டு தெரிந்து கொண்டிருக்க அவசியமே இல்லை. பார்வதி அம்மாள் இல்லை என்பதை அவனை சுற்றியுள்ள அத்தனையும் பறைசாற்றின. வாத்தியார் வீட்டு கட்டில் எப்பொழுதும் விண் என்று இருக்கும். கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலும் பார்வதி அம்மாள் அவனை பக்கத்து டவுனுக்கு அனுப்பி புது கயிறு வாங்கி வரச் செய்து, கடை தெருவிலிருந்து செல்லமுத்துவை அழைத்து வரச் செய்து, கட்டிலுக்கு கயிறு மாற்றிவிடச் சொல்வாங்களே. வாயிற்கதவு உதைத்தால் உடைந்து விடும் போல உளுத்து காணப்படுமா? வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சளும் குங்குமப் பொட்டும் வைத்து அலங்கரித்து விட்டிருப்பார்கள். கதவை பார்த்தாலே ஏதோ கோயிலின் முன் நிற்பது போல ஒரு பக்தி உணர்வு ஏற்படுமே. கதவை தாண்டி 4 கருங்கல் தூண்களில் நின்ற அந்த ஒட்டுக்கூரையின் முன்பகுதி அப்படியா இருக்கும்? சாணம் தெளித்து பெருக்கி பசுமையாக விட்ட அந்த தரை மீது அழகாக கோலம் போட்டிருப்பாங்க. தினமும் ஒரு புது தினுசு கோலம். அந்த அலங்காரத்தை பார்த்து அவன் வியந்து போன நாட்கள் எத்தனை! என்னடா பிரமிச்சு போய் நிற்கிற? பகல் வேலைக்கு ஏதாச்சும் சாப்பிட்டியா? என்கிட்ட மட்டும் போய் சொல்லக்கூடாது. உன் மூஞ்சியே சொல்கிறதே. உள்ளே வா. சிலேட்டு புத்தகத்தை நடை திண்ணையிலே வச்சுவிட்டு கை கால்களை கழுவிக்கிட்டு பின்னாடி போய் தோட்டத்திலிருந்து ஒரு வாழை இலையை பறிச்சுட்டு வா. பேனா கத்தி எடுத்துட்டு போ உத்தரவிடுவாங்க. கூடத்திலே அவனை உட்கார வைத்து சூடாக சோறும் காரக்குழம்பும் கடிச்சிக்க உப்பிலிட்ட நார்த்தங்காயும் போடுவாங்களே மகராசி. என்ன அப்படி பார்க்குற? உங்கள் தோட்டத்து கத்திரிக்காய் தான். நாகப்பன் நல்ல நிலையில் இருக்கச்ச வாத்தியார் ஐயாவை மறக்கிறதே இல்லை. ஒரு கட்டு அவத்திக்கீரையும் கத்திரிக்காயும் கொண்டாந்து காலையிலே கொடுத்துட்டு போவார். மாலையிலே வீட்டுக்கு வரும்போது தான் அப்பா தள்ளாடிக்கிட்டு வருவார். மகன் சாப்பிட்டானா படித்தானா என்ற நினைப்பில்லாமல் குடி போதையில் ஆடிக்கொண்டே வருவார். அப்பா செய்கிற காரியத்தை பற்றி பள்ளிக்கூடத்தில் பசங்க பேசி என்னை கேலி செய்கிறாங்க. துக்கம் தாழ முடியாது அவன் விக்கி அழும்போது பார்வதி பெற்ற தாயைப் போல அவன் கண்ணீரை துடைத்துவிட்டு, அவங்க கிடக்கிறாங்க, வகுப்பில் நீ தான் முதலாமே, ரொம்ப கெட்டிக்காரனாம், படித்து ஒரு பெரிய அதிகாரியாக வரப்போறேன்னு வாத்தியார் சொன்னார், உன்னை மெச்சிக்கிறார் என்று புகழ்வாங்க. வயிறு நிறைய சாப்பிட செய்து மிகவும் வற்புறுத்துவாங்க. பெரிய அதிகாரியாக ஊருக்குள் வரலை, மாஜி கைதியாக வந்திருக்கேன். அம்மா, உங்கள் வாயால் எனக்கு மறுவாழ்வு உண்டுன்னு வாழ்த்துங்க என்று கேட்கத்தான், அவங்க பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கத்தான் வந்திருந்தான். அந்த அம்மா இப்போது இல்லையே. துக்கம் நெஞ்சை இருக்குவதை தாங்க முடியாது எழுந்தான். வாத்தியார் ஐயாவுக்கு ஒரு காப்பி கூட தானே போட்டு சாப்பிட தெரியாதே. மனைவி போன பின், வேலையிலிருந்து ஓய்வடைந்த பின் தள்ளாத வயதில் அவர் தனியாக எப்படித்தான் சமாளிக்கிறார்? கடைத்தெரு வழியாக வந்தவனுக்கு புத்தி இல்லாமல் போச்சே. ஒரு பிஸ்கட் பொட்டலமாவது வாங்கி கொண்டு வந்திருக்கலாமே. மறுபடியும் கடைத்தெருவை நோக்கி வேகமாக நடந்தான். பிஸ்கட் பொட்டலம் ஒன்றை ஒரு கடையில் வாங்கி கொண்டு அவன் கொஞ்ச தூரம் கடைத்தெரு ஓரமாக நடந்தபோது தகப்பன் நாகப்பனை பார்த்து விட்டான். வழக்கமாக உட்கார்ந்து பொழுதை கழிக்கும் சாராய கடைக்கு பதில் புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த ஒரு தேநீர் கடை முன்னால் கிடந்த பெஞ்ச் ஒன்றில் நாகப்பன் உட்கார்ந்திருந்தார். கையில் ஒரு கண்ணாடி டம்ளரில் டீயை வைத்துக்கொண்டு மெல்ல உறிஞ்சி கொண்டிருந்த நாகப்பன் மகனை கவனிக்கவில்லை. அப்பாவை அவன் நன்றாக உற்று பார்த்தபோது இனங்கானா ஒரு உணர்வில் நெஞ்சம் குழைந்து தடுமாறியது. முன்னை விட அப்பா கிழவனாகிவிட்டிருந்தார். தலைமுடி நன்றாகவே வெளுத்து காணப்பட்டது. முன்போல அழுக்கு சட்டையும் கிழிந்த வேட்டியுமாக இல்லாது இப்போது சுத்தமான உடையில் காணப்பட்டார்.
அப்படியென்றால் இந்த சில ஆண்டுகளில் அப்பா திருந்தி விட்டாரா? அது உலகமகா அதிசயங்களில் ஒன்றாகிவிடுமோ? எண்ணியபடி அவரை பாராதது போல அவன் தெருவில் எதிர் ஓரமாக ஒதுங்கிக் கொண்டு சென்றான். கொல் என்ற சிலிப்பொலியை கேட்டு அதிர்ந்து போய் மெல்ல திரும்பி பார்த்தான். அந்த 3 முரடர்கள் இப்போது அடுத்ததாக அந்த தேநீர் கடையை நோக்கி படையெடுத்திருந்தனர். போதாதற்கு அவர்களின் விரோதியான நாகப்பனை அங்கே சந்தித்து விட்டனர். பாண்டியன் தன் வேட்டியை தூக்கி மடித்து கொண்டு கடை பையனை பார்த்து உரத்த குரலில் ஆளுக்கு 2 பிஸ்கட்டோட சூடா டீ எடுத்துட்டு வா உத்தரவிட்டான். நாகப்பன் எதிரே மிகவும் திமிராக வந்து நின்றான் வீரதேவன். ஏண்டா சங்கிலி, இப்போதெல்லாம் ஐயா சாராய கடை பக்கமே வர்றதில்லையே. பையன் மாமியார் வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரே முட்டை மாறிட்டாரே. இவருக்கு சங்கதி தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். மாலை மரியாதையோட மகனை முதல்ல கோவிலுக்கு கூட்டிட்டு போகத்தான் கடை தெருவுக்கு வந்திருக்கார். இன்னும் பூக்கடை திறக்கலைன்னு டீ கடையில் உட்கார்ந்திருக்கார் என்று ஏளனமாக படபடவென்று பேசினான். சாமியாரே, உங்கள் மகன் வந்து விட்டான் தெரியும் இல்லையா? கை கொட்டி நகைத்தான் பாண்டியன். அவர்களது சிரிப்பும் பேச்சும் ஊரின் எல்லையை தொட்டன. எதிர்பக்கத்திலே ஒரு பெட்டி கடை அருகே நின்றபடி அங்கு நடப்பதை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருந்த சுந்தரத்தின் ரத்தம் கொதித்தது. பொறுமை பொறுமை என்று யாரோ தலையில் குட்டுவதை போன்ற உணவில் 30 காசு கொடுத்து வாங்கிய பச்சை வாழைப்பழத்தை உரித்து மெல்ல கடித்து விழுங்கி கொண்டிருந்தான். உன் மகனை திரும்ப இந்த ஊருக்கு எதுக்காக வர சொன்ன? கொலைகார பயல்களை வீட்டில் வச்சு உபசாரம் செய்தா ஊர் கெதி என்ன? சங்கிலி கருப்பன் அட்டகாசமான குரலில் அதட்டினான். கையில் இருந்த தேநீரை ஒரே மூச்சில் விழுங்கிவிட்டு டம்ளரை ஒதுக்குப்புறமாக வைத்த நாகப்பனை எழுந்திருக்க விடாது பாண்டியன் தோள்களை அமுக்கி பெஞ்சி மீது உட்கார வைத்தான். அந்த கொலைகார நாய்க்கு உன் வீட்டில் இடம் தரப்போறியா? அதுக்கு பதில் சொல்லு, உரிமினான் வீரதேவன். அவன் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு திரும்பி வந்தா அவனுக்கு ஊரில் இடம் இல்லைன்னு யாருடா சொல்றது? கிழவன் உரத்து கத்தியபடி தன் கையை ஓங்கினான். அடிச்சிடுவியா? அட, எங்கள் கை பூ பொறிக்கும் என்று பாண்டியன் பாய்ந்து ஓங்கிய நாகப்பன் கரத்தை பிடித்து கொள்ள சங்கிலி கருப்பன் எட்டி காலால் கிழவன் வயிற்றை பார்த்து உதைத்தான். என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ளும் முன் 3 முரடர்களும் நாகப்பனை பந்தாடி கொண்டிருந்தனர். வீரதேவன் ஓங்கி முதுகில் குத்திய வேகத்தில் கிழவன் கீழே விழுந்து பல் உதட்டை காயப்படுத்த முகமெல்லாம் இரத்தமாக எழுந்தான். கடை தெருவில் இருந்த அத்தனை பேரும் கம்மென்று வேடிக்கை பார்த்தனர். யாரும் சண்டையை விலக்கவோ நாகப்பனுக்கு உதவவோ முன்வரவில்லை. மறுபடியும் ஓங்கி காலால் உதைத்து தள்ள காலை உயர்த்திய சங்கிலி தன் பிடரி மீது பலத்த அடி படாரென்று விழ பொறி தட்டி போய் ஐயோ என்று அலறியபடி கொஞ்ச தூரத்தில் தரையில் உருண்டு விழுந்தான். பாண்டியனும் வீரதேவனும் அதிர்ச்சியிலிருந்து மீளும் முன் பற்கள் தெரித்து விடும் போன்ற ஆளுக்கு ஒரு அரை கன்னத்தில் வாங்கி கொண்டு திகிலுடன் திரும்பி பார்த்தனர். ஜெயிலுக்கு போனது உண்மை, உருண்டைக்களி தின்னதும் உண்மை. அப்போ நான் கொலை செய்தது உண்மையோ பொய்யோ? இப்போ உங்கள் 3 பேருக்கும் சமாதி கட்டிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறேன். நான் தயார். வீரம் இருந்தா கெட்ட வாங்கோ என்று சிங்கம் போல சீறியபடி கையை மடக்கி கொண்டு குத்த தயாராக நின்ற சுந்தரத்தை பார்த்தனர். ஆளுக்கு ஒரு திசையாக கனப்பொழுதில் மாயமாகினர். சுந்தரம், எப்போ நீ வந்த? அந்த முரடர்கள் சொன்ன பிறகுதான் சங்கதி எனக்கு தெரிஞ்சது என்று கூறியபடி நாகப்பன் எழுந்திருக்க முயன்றான். சுந்தரம் அவனை ஒரு துரும்பு போல அசட்டையாக பார்த்தான். அது சமயம் அங்கே கூட்டத்தை விலக்கி கொண்டு ஒரு பச்சை நூல் சேலைக்காரி அவன் சற்று முன் தங்களது வீட்டின் வாசலில் பார்த்தவள் நடுவயசுக்காரி கையில் கொடுவாளுடன் வந்தாள். என்னாச்சி? என்னங்க, என்ன நடந்தது? பதைபதைத்த குரலில் கேட்டவள் சுற்றிலும் உள்ளவர்களை கோபக்கனல் எரிக்க கண்களால் அளந்தாள். இவன் இல்லாட்டி அந்த முரட்டு பசங்க என்னை கொன்று போட்டிருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்வேனே, சுந்தரம் என் மகன்னு. அந்த சுந்தரம் வந்துட்டான். இதோ பார் என்று சுட்டி காட்டிய கிழவன் அவளது கைத்தாங்கலில் எழுந்தார். முகத்தில் வழிந்த இரத்தத்தை அவள் தன் முந்தானையினால் துடைத்து விட்டாள். உன் அப்பாவை சமயத்துக்கு வந்து காப்பாற்றினதுக்கு நன்றி. வாப்பா சுந்தரம் வீட்டுக்கு என்றாள். அவளுக்கும் அப்பாவுக்கும் என்ன உறவு? சுந்தரம் வெறுப்புடன் மறுபக்கம் திரும்பினான். என் அப்பான்றதுக்காக நான் காப்பாற்றலை. ஒரு கிழவரை 3 முரட்டு பசங்க அடிக்கிற அநியாயத்தை பொறுக்க முடியாமல் சண்டையில் இறங்கினேன். ஒரு வயோதிகருக்கு உதவணுங்கிற ஆசையில தான் அந்த பயல்களை செம்மையாக அடித்து விரட்டினேன். இனி இவர்கிட்ட வாலாட்ட மாட்டானுங்க என்றபடி சுந்தரம் வாத்தியார் வீட்டை நோக்கி மெல்ல நடந்தான். சுந்தரம், என் மகனே என்று நாகப்பன் கூப்பாடு போட்டதை அவன் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. மறுபடி அவன் வாத்தியார் வீட்டை நெருங்கிய போது வீட்டு கதவு திறக்கப்பட்டிருந்தது. காலடி ஓசை கேட்டு அருணாச்சலம் எட்டி பார்த்தார். வாப்பா வா சுந்தரம், உட்கார்.
நீ ஊருக்குள் வருவதற்குள்ளேயே பெரிய கலவரம்னு கேள்விப்பட்டேன். இது அவசியமா? நீயும் ஒரு மனிதன்னு வாழ ஆரம்பிக்க வேண்டாமா? தமது வெத்தலை பெட்டியுடன் வாத்தியார் கயிற்றுக் கட்டிலின் மீது உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஏன் கையை கட்டிக்கிட்டு நிற்கிற? உட்காரப்பா என்று அருகே இருந்த ஒரு முக்காலியை காட்டினார். சாப்பிடாம இருப்பீங்கன்னு வாங்கிக்கிட்டு வந்தேன் என்று பிஸ்கெட் பொட்டலத்தை அவர் முன் வைத்தபோது அருணாச்சலம் திறந்த வெற்றிலை பொட்டியை மூடிவிட்டு வாய்விட்டு சிரித்தார். இது நம்ம பசிக்கு கடவாய்க்கு பத்துமாடா? நீ இப்பதான் வந்தாப்புல இருக்கு. உள்ளே போய் பின்பக்கம் வராந்தாவிலே அண்டாவிலே தண்ணீர் இருக்கு. முதல்ல முகம் கை கால் கழுவிட்டு உள்ளே வா. நாம் சாப்பிடுவோம். சாப்பாடு என்று தயங்கி அவனை பார்த்து அருணாச்சலம் முருவளித்தார். அம்மா போயிட்டாங்க. வாத்தியார் வேலையிலிருந்து ஓய்வடைஞ்சிட்டார். சாப்பாட்டுக்கு திண்டாடுவாரேன்னு தானே யோசிக்கிற? வாழ்க்கைக்கு மிக அவசியம்னு உலகத்தில் எந்த விஷயமும் கிடையாது. மனிதர்களும் கிடையாது. அம்மா போயிட்டாங்க. நான் கூடவா போயிட்டேன்? தேவைன்னு வந்துட்டா மனிதன் திறமைசாலியாக விடுறான். சுயம்பாகம் செய்ய நல்லா கற்றுக்கிட்டேன். வீட்டை கூட்டி தண்ணி வாய்க்காலிலிருந்து கொண்டு வந்து வைக்க பக்கத்து வீட்டுக்கு புதிதாக வந்திருக்கிற அம்மாளை ஏற்பாடு செய்திருக்கேன். பாவம், அவங்க விதவை. கடைத்தெருவில் 4 கடைகளை கூட்டி சுத்தம் செய்து வர்றாங்க. அவங்களுக்கு ஒத்தாசை செய்தாப்புல இருக்கும். நமக்கும் அவங்க உதவி தேவைன்னு அந்த வேலைக்கு மாதம் கொஞ்சம் சம்பளம் தந்துடுறேன். மற்றபடி சமையலை நானே செய்துக்கிறேன். ஒரு வேளை சமைச்சா ராத்திரிக்கும் போதும். 3 வேளைகளும் விதவிதமாக உணவு தயாரித்து போட மகராசி போயிட்டாங்களே. உங்கள் நிலைமை இப்படியாச்சே சார். உங்களுக்கு வேண்டியதை தான் சமைப்பீங்க. என்னையும் சாப்பிட கூப்பிட்டா தயங்கினான் அவன். நீ படித்த காலத்திலே வகுப்பிலே உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்ததை ரொம்பவே மறந்து போயிட்ட. காலை உணவை நீ சாப்பிடு. பகல் உணவை நண்பனுடன் பகிர்ந்து கொள். இரவு சாப்பாட்டை விரோதிக்கு விநியோகம் செய்துவிடு. ஆரோக்கியமாக 100 ஆண்டு காலம் வாழ இதுதான் வழி. சுந்தரம் அந்த பள்ளிக்கூட நாட்களை நினைத்து கொண்டான். நகைச்சுவையோடு பேசி வகுப்பில் கலகலப்பூட்டிய வாத்தியார் மீது மாணவர்களுக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. வாத்தியாருக்கு மற்ற மாணவர்களை விட அவன் மீது பிரியம். சொந்த மகனைப் போல அவனை கவனித்து கொண்டார். புத்தகங்களிலிருந்து அவன் வயிற்று தேவை வரை வாத்தியார் சிரத்தை எடுத்து கொண்டதை தான் மறக்க முடியுமா? அவர் உதவியால் படித்து 10வது தேறி அருகில் இருந்த கல்லூரியில் உபகாரம் சம்பளத்தில் BA பட்டம் பெற்று அவர் யோசனைப்படி சர்வீஸ் கமிஷன் பரீட்சை எழுதி வெற்றி பெற்ற போது அவன் எப்படி ஆனந்தத்தில் பூரித்து போனான். வேலை வந்து வாசலில் காத்து கொண்டிருந்த சமயம் அந்த பேரிடி அவனது வாழ்க்கையில் விழுந்தது. ஒரே நாளில் கொலைகாரனாக மாறி கண்களில் புரண்ட கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு பின்னால் சென்று கையை கழுவி கொண்டு வந்தான். மூளையில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த நாளேட்டை பிரித்து பசுமையாக இருந்த இலைகள் 2 எடுத்து சமையலறை தரையில் வாத்தியார் விரித்தார். தாமும் கை கால்களை கழுவிக்கொண்டு அடுப்பு மேஜை மீது வைத்திருந்த பாத்திரங்களையும் கரண்டிகளையும் அருகில் எடுத்து வைத்து கொண்டார். காலையில் நான் சமைச்சது ஆறி போயிருக்கும். ஆனால் அம்மா சமையலைப் போல நல்லா ருசியாகவே இருக்கும். உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிடு. அன்போடு அதட்டிவிட்டு சோற்றை அள்ளி இலைகள் மீது பகிர்ந்து வைத்து குழம்பை ஊற்றினார். உங்கள் கணிப்புப்படி நான் இப்பொழுது உங்கள் நண்பன் இல்லையா என்று சிரித்த சுந்தரம் உட்கார்ந்து சாதத்தை குழம்புடன் கலந்து கொண்டு ஒரு வாய் சாப்பிட்டவன் மேலுக்கு சிரித்தானே ஒழிய துக்கம் அவன் நெஞ்சை அடைத்தது. தொண்டை வரை போன சாதத்தை விழுங்க முடியாது போல் தவித்தான். தண்ணியை சாப்பிடு என்று அருகில் இருந்த தண்ணீர் டம்ளரை அவன் அருகே நகர்த்தி வைத்தார் வாத்தியார். அவர் முன்னை விட உருவத்தில்தான் மாறிப்போயிருந்தார். எப்பொழுதுமே மெலிந்த தோற்றமுடையவர் இப்போது காய்ந்துவிட்ட குச்சி போல காணப்பட்டார். கன்னங்கள் உள்ளடங்கி தலை வெளுத்து முகத்திலே சுருக்கங்களுடன் தெரிந்தார். ஆனால் அவனிடம் அவர் காட்டிய அன்பு துளி கூட மாறவில்லையே. சோற்றை தின்று கையை கழுவிக்கொண்டு அவருக்கு உதவியாக பாத்திரங்களை கழுவி கொடுத்துவிட்டு வாசலில் வந்து அவருடன் உட்கார்ந்து கொண்டான் சுந்தரம். ஆனால் ஆவலை அவனால் அடக்க முடியவில்லை. கடத்தெருவில் நடந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். என் தந்தை காயப்பட்டு கீழே விழுந்தப்போ ஒரு பெண்மணி வந்து அவரை தூக்கிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க நிறுத்திவிட்டு வாத்தியார் முகத்தை பார்த்தான். அவங்க தான் உன் சின்னம்மா, யோகவதி. சின்னம்மாவா? பதறாதே, விஷயத்தை முழுவதும் கேள். உன் தந்தை இப்போ ரொம்பவே மாறிவிட்டிருக்கார். குடிக்கிறதை கைவிட்டு விட்டார். உனக்கு அதிசயமாக இருக்கும். அப்பா மறுகல்யாணம் செய்து கொண்டதை கேட்கவே அசிங்கமாக இருக்கு. அது உன் தந்தை செய்த பிசகல்ல. யோகவதி பக்கத்து ஊரைச் சேர்ந்த பெண். சின்ன வயசில் விதவையாகிவிட்டவள். அவளை யாரோ மறுகல்யாணம் செய்துகிறதா ஆசை காட்டி நகை நட்டுடன் கடத்தி கொண்டு ரயிலடியில் அவள் பெட்டியை பணத்தோடு மறைஞ்சி போயிட்டானாம். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவள் தற்கொலை செய்து கொள்ள நம்ம கோயில் கிணற்றை தேடி
அதில் விழப்போனவளை குடிபோதையில் அதன் அருகே படுத்து கிடந்த உன் அப்பா நிதானத்தை அடைந்தவர் எழுந்து சட்டென்று பிடிச்சு காப்பாற்றி விட்டார். அவள் ஒரு விதவை, அப்பா மனைவியை இழந்தவர். சரியான பொருத்தம்தான். அப்படி மனக்கசப்போடு பேசாதே. நாகப்பன் வந்து விஷயத்தை சொல்லி என் ஆலோசனையை கேட்டார். ஊர் பஞ்சாயத்து கூட்டி நடந்ததை சொன்னோம். உன் தந்தை அவளை கட்டிக்கிட்டு வச்சு காப்பாற்றணும்னு பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லியது. இந்த வயசில் அப்பாவுக்கு 2ஆம் கல்யாணமா? உன் சின்னம்மா சாதாரண பெண்ணில்லை, நல்ல உழைப்பாளி. வரும்போது உங்கள் நிலத்தை பார்த்துருப்பியே, பச்சை பசேலுன்னு எப்படி கிளி கொஞ்சுது. நிலத்திலே நாள் முழுவதும் பாடுபட்டு காய்கறி பலதும் பயிர் செய்து அதுகளை நகரத்து மார்க்கெட்டில் விற்று பணத்தை போட்டு வீட்டை சீர்படுத்தியதோடு உன் அப்பாவின் குடிப்பழக்கத்தை நிறுத்தி அவரை ஒரு மனிதனாக மாற்றியிருக்கா. ஒரு தடவை ஒருவங்கிட்ட ஏமாந்து போனதாலோ என்னவோ அவள் ரொம்ப துணிச்சலான பெண்ணாக மாறிவிட்டாள். ஒரு கையிலே கொடுக்கருவாலும் இன்னொரு கையை இடுப்பிலும் வச்சுக்கிட்டு அவன் நின்னா ஊர் ஆம்பளை அத்தனை பேரும் பயந்து நடுங்கி போயிடுவான். காளியாத்தா வந்து பெண் உருவிலே நிற்கிறாப்புல ஒரு தோற்றம். ரொம்ப நெஞ்செழுத்தக்காரி, ஆனால் நல்லவங்க. எங்கள் வயல் மேலே ரொம்ப கடன் இருந்துச்சே, அதுதான் எனக்கு தெரியலை. உன் சின்னம்மா வந்து வீட்டுக்குள் புகுந்த பிறகு சில நாட்களில் அந்த கடனை யாரோ அடைக்க உதவிட்டாங்க. இப்போ உன் அப்பா வீடும் வாசலுமா மனைவியோட நிலத்திலே பாடுபட்டு கொண்டு ரொம்ப நல்ல மனிதனாக மாறிவிட்டார். அவர் எப்படியானால் எனக்கு என்ன? அந்த வீட்டு பக்கம் போகவோ என் தந்தையின் உறவை புதுப்பித்துக்கவோ எனக்கு எண்ணமில்லை. சுந்தரம், நீ ரொம்ப வெறுப்போடு பேசுகிற. என் வெறுப்புக்கும் வேதனைக்கும் காரணம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்ச கதை தானே சார். அந்த அப்பானால நான் கொலைகாரனாகி 8½ வருடம் ஜெயிலில் இருந்தவன், படிப்பை இழந்தவன், என் இளமையின் ஒரு பகுதியை பறிகொடுத்தவன், ஊரார் முன்னால் மாஜி கைதி என்கிற பட்டத்தோடு நிற்கிறவன். படபடவென்று பேசிய சுந்தரம் திடீரென்று விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தான். சுந்தரம், நீ இப்படி மனதை தளர்விடக்கூடாது. நீ படித்த ஆண் பிள்ளையாச்சே. கையில் எடுத்த வெற்றிலையை பெட்டிக்குள் போட்டுவிட்டு எழுந்து வந்து அவனை அணைத்து கொண்டு அருணாச்சலம் ஆறுதல் சொன்னார். வாத்தியார் ஐயா, உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா நான் உங்களோட இங்கேயே இருந்துடுறேன். கண்களை துடைத்து கொண்டு பரிதாபமாக அவன் கேட்டபோது அருணாச்சலம் மனம் கரைந்து போனார். சுந்தரம், நீ எத்தனை நாள் வேணுமானாலும் என்னோடு இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் தந்தையை அணுகி பேசி அவரை புரிந்து கொள்ள முயல வேண்டும். ஆகட்டும், பார்க்கலாம் என்றான் சுந்தரம். தந்தையை பார்த்து பேசும் முன் அவன் கௌரியை பார்த்து பேச வேண்டும். அதை வாத்தியார் ஐயாவிடம் எப்படி சொல்வான்? நெற்றியில் பட்டையாக விபூதி, சலவையிலிருந்து எடுத்த மல்ஜிபா வேட்டி, தோள் மீது சரிகை உத்திரியும், கழுத்திலே தங்கச் சங்கிலி, முருகன் உருவம் பதித்த டாலர் என்ற அலங்காரத்தில் நமச்சிவாயம் தங்கள் வீட்டு வாயில் திண்ணையில் உட்கார்ந்திருந்தான். பெரிய தனக்காரர் சிவஞானத்தின் மகன் என்ற தகுதியை தவிர அவனுக்கென்று அதிகம் எதுவும் கிடையாது என்பதை கிராமமே அறியும். ஆனாலும் பணமிருக்கும் அகந்தை மனிதனை பாடாப்படுத்தி கொண்டிருந்தது. 10 வகுப்பு படித்து முடிக்கும் முன் பல தடவை குட்டிகரணம் போட்டவன் தங்கை BA பட்டதாரியாகிவிட்டதை அறிய உள்ளூர பொறாமை. அத்துடன் கிழவர் சிவஞானம் பிராணனை விடும் முன் எழுதி வைத்த உயிலின்படி பாதி சொத்துக்கு அவளும் பங்குதாரர் என்ற ஆத்திரமும் அவனுள் அனலாக சுழன்று கொண்டிருந்தது. உள்ளே இருந்து மனைவி பொன்மணி ஒரு டம்ளரில் காப்பியும் தட்டில் நெய் முறுக்கும் எடுத்து வந்து திண்ணை மீது அவன் அருகில் வைத்தாள். ஆமாம், பகல் சாப்பாட்டுக்கு வந்தப்போ முகத்தை தொங்க போட்டுட்டு இருந்தீங்களே, அது ஏனாம்? மெல்ல விசாரித்தாள். நம்ம நிலத்துக்கு நடுவில் நெருஞ்சி முள் போல நாகப்பன் நிலம் ஒரு துண்டு இருந்துக்கிட்டு காலம் முழுசும் எனக்கு கவலையை கொடுத்துக்கிட்டு இருக்குது இல்லையா? அந்த நிலத்து மேலே நாகப்பன் நம்ம மூளைக்கடை செட்டிக்கிட்ட கழுத்து மட்டும் கடன் வாங்கியிருந்தான். செட்டியாருக்கு 10 ரூபாய் கூட கொடுத்து அடமானத்தை நான் எடுத்துக்கிட்டு ஏலத்துக்கு கொண்டு வந்து அதை நமக்கு முடக்கிடலாம்னு திட்டம் போட்டுட்டு இருந்தேன். வர்றப்போ செட்டியாரை விசாரித்தப்போ பகீர்னு ஆயிட்டுது. முந்தா நேற்று அவன் மொத்த கடனையும் தீர்த்து விடுதலை பத்திரம் வாங்கிட்டானாம். பக்குன்னு போயிட்டுது எனக்கு. ஏதாவது புதையல் எடுத்தானா? இவனுக்கு ஏது பணம்? லாட்டரி சீட்டு விழுந்துச்சா? அப்படி இருந்தால் பேப்பரில் போட்டிருப்பாங்களே. ஒரு சமயம் இவன் கட்டிக்கிட்டு இருக்க அந்த முண்டச்சி நகை நட்டுக்களை விற்று கொடுத்தாளா? எல்லாம் உங்கள் அப்பா செய்த வேலை. அவர் தானே இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர். அவர் தலைமையிலே ஊரை கூட்டி அந்த வாத்தியார் அந்த முண்டைச்சியை நிறுத்தி வச்சு சனங்க கிட்ட ஒப்புதல் வாங்கி அவளுக்கு நடுவூட்டி தாலி கட்ட வச்சார். எங்கள் அப்பா மேலே குறை சொல்கிறீங்க, உங்கள் மேலே 1000 குறை சொல்ல வேண்டியப்பட்டது என் மனசில் இருக்குது. உங்கள் தங்கச்சி ஊர் மாடு போல் தெரியறா.
அவளை உங்களாலே அடக்க முடியல. பொன்மணி கோபத்துடன் சீறினாள். நான் என்ன செய்வேன்? அவள் ஒருத்தனையும் கட்டிக்க மாட்டேங்கிறா. அந்த பாவையை நினைச்சிட்டு உருகிறா. உனக்கு சங்கதி தெரியுமா? அந்த சண்டாளன் ஜெயிலிலிருந்து திரும்பிட்டான். அடகன்றாவியே, சட்டு புட்டுன்னு உங்கள் தங்கச்சியை 2ஆம் தரமாவது எவனுக்காவது கட்டி வைக்க பாருங்க. கல்யாண வயசு தாண்டியவளை சின்ன வயசுக்காரனாக எவன் வந்து கட்டுவான்? நான் வற்புறுத்தனா கிணற்றிலே விழுந்துடுவேன்னு பயமுறுத்துறா. ஆமாம், அவள் இப்போ எங்கே? இன்னொரு முறுக்கை நொறுக்கினான். அதென்னவோ முதியோர் கல்வியாமே. உங்கள் அப்பா அவன் மேலே எழுதி வச்ச கடைத்தெரு வீட்டில் போன வாரம் அந்த வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சாரே. ஊரில் இருக்கிற கிழக்கட்டைங்களுக்கு இவ பாடம் கொடுக்க போயிருக்கா. அந்த வாத்தியார் பயல் வேலை இதெல்லாம். கையெறிய அவனா சம்பாரிச்சான். எங்கள் அப்பன் சொத்து. அந்த வீடு மண்டையை போகிறதுக்கு முந்தி அவள் மேலே எழுதி வச்சிட்டார். அந்த திமிரு அவளுக்கு பற்களை கிடைத்தான் நமச்சிவாயம். ஒரு கல்யாணத்தை செய்து வச்சுட்டா அவள் கொட்டம் அடங்கிடும். பார்த்துக்கிட்டே இருங்க. பொன்மணி பேசி முடிப்பதற்குள் காலடி சத்தம் கேட்டது. அந்த முரடர்கள் மூவரும் கையை கட்டிக்கொண்டு பணிவுடன் நமச்சிவாயம் எதிரில் வந்து நின்றார்கள். நீங்கள் 3 பேரும் அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாய்க்கிட்ட அடி வாங்கினீங்களாமே. எனக்கு மானமே சந்திச்சு போச்சு. கோபத்துடன் காப்பியை பருகினான். பொன்மணி, இவங்களுக்கு தாகத்துக்கு காப்பியும் திங்க முறுக்கும் கொண்டு வந்து கொடு உத்தரவிட்டான். அண்ணாச்சி, இப்போ கூட ஒன்றும் மோசமாகிடல. கடை தெருவே நம்ம பக்கம் சாட்சி சொல்ல இருக்கு. இந்த ஊருக்கு மாத்தலாகி வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் நெளிவு சுழிவு தெரியாத சின்ன வயசுக்காரர். ஊர் புதுசு. சிரித்தான் வீரதேவன். உங்களை சுந்தரம் பயல் அடித்து காயப்படுத்தினான். அவன் விடுதலையான ஒரு கொலைகாரன்னு போய் ஒரு புகார் கொடுங்க. ஏவி விட்டான் நமச்சிவாயம். நேர்மையாக தன் உத்தியோகத்தை கவனிக்க அந்த ஊரில் வந்து வேலையை மேற்கொண்ட 2வது நாளே ஒரு அடிதடி கேஸ் என்றதும் ராமதுரை உஷாராகினான். நேரே அதை கவனிக்க புறப்பட்டான். வாத்தியார் அருணாச்சலத்தின் வீட்டு வாசலிலே போலீஸ்கார் வந்து நின்றதுமே தெரு கூடிவிட்டது. உள்ளே இருந்து வந்து வணக்கம் தெரிவித்தார் வாத்தியார் ஐயா. விடுதலையாகி வந்திருக்கிற சுந்தரம் உங்களோடு தானே தங்கியிருக்கார்? உத்தியோக தோரணையில் கேட்டான் ராமதுரை. ஆமாம், இப்போ கடை தெரு வரை போயிருக்கான். உட்காருங்க, வந்துடுவான். அவசியமில்லை. அவனுடன் நீங்களும் ஸ்டேஷனுக்கு வரணும். ஒரு கேஸ் சம்பந்தமாக விசாரிக்கணும். உத்தரவிட்டு வேகமாக நடந்தான். சுந்தரம், நான் நினைச்சபடி ஆச்சு, வா போவோம் என்று புலம்பிக் கொண்டு வாத்தியார் அவனுடன் போலீஸ் ஸ்டேஷனை அடைந்தார். அங்கு அந்த முரடர் மூவருடன் நமச்சிவாயமும் வந்து நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு போனார். மறுபடியும் சுந்தரத்தை சிறைக்கு அனுப்ப இவர்கள் திட்டம் போட்டிருக்கிறார்கள் என்ற நினைவில் அவர் மிகவும் ஆடிப்போனார். வந்ததும் வராததுமாக இப்படியா விபரீதம் நடக்கணும்? நேற்று காலை 6 மணிக்கு நீங்கள் இவங்களோட வம்பு சண்டை போட்டு காயப்படுத்தியிருக்கீங்க. காசிநாதன் தேநீர் கடை முன்னால் சண்டை நடந்திருக்கு. வீரதேவன் அவர்களின் உப்பிய இடது கன்னமே சண்டை ரொம்ப அதிகமாக இருப்பதை காட்டுகிறது. உங்கள் மேலே இவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உங்கள் பதில்? இன்ஸ்பெக்டர் ராமதுரை கடுமையான குரலில் கேட்டான். நேற்று மாலை 6 மணிக்கு நான் கடைத்தெருவில் இல்லை என்கிறேன் சார். நேரே பார்த்தவங்க பலர் இருக்கும்போது இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் அது சமயம் வேறு இடத்தில் இருந்தேன் என்கிறேன். அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? கீழ் உதட்டை கடித்து கொண்டு அவன் வாத்தியார் ஐயாவை பார்த்தான். நீங்கள் அதற்கு சாட்சி சொல்ல முடியுமா? ராமதுரை அருணாச்சலத்தை உறுத்து பார்த்தார். உண்மையே பேச வேண்டும் என்று குழந்தைகளுக்கு போதித்து நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வாத்தியார் அவனுக்காக பொய் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. 6 மணிக்கு அவன் என்னுடன் வீட்டில் இல்லை. அப்படின்னா கடைத்தெருவில் சண்டை போட்டு கொண்டிருந்தார் இல்லையா? இல்லை இல்லை, அழுத்தமாக உரத்த குரலில் கோபத்துடன் கூறினான். இல்லைன்னா போதாது, சாட்சி தேவையாச்சே. நான் சாட்சின்னா ஒப்புக்குவீங்களா? இனிமையாக பின்னால் இருந்து வந்த ஒரு பெண்ணின் குரல் அவர்கள் அனைவரையும் திடுக்கிடச் செய்தது. எல்லோரும் திரும்பி பார்த்தனர். கௌரி, நீயா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் நமச்சிவாயம். ஆமாம், நான் தான். விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், இவர் என்னுடைய நண்பர். விடுதலையாகி வந்திருப்பது எனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போகும் முன் வழக்கமாக இவரை நான் சந்தித்து பேசும்பொழுது வாய்க்கால் கரை ஓரத்தில் கொன்றை மரத்தின் அருகே நேற்று 6 மணிக்கு இவரோடு பேசி கொண்டிருந்தேன். நாங்கள் 2 பேரும் மரத்தடியிலே உட்கார்ந்திருந்ததை பல உழவர்கள் பார்த்துக்கிட்டே போனாங்க. அவங்களே நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூப்பிட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். படார் என்று நமச்சிவாயம் ஓங்கி தன் தங்கையின் கன்னத்தில் அடித்ததைக் கண்டு எல்லோரும் திகைத்து போயினர்.
அந்த அயோக்கியனோட மறுபடியும் காதல் நாடகம் ஆடுற நீ என்று பற்களை கடித்து கொண்டு மறுபடியும் அவன் கையை ஓங்கிய போது ராமதுரை சட்டென்று அவன் கரத்தை பிடித்து கொண்டு விட்டான். இது உங்கள் வீட்டு கதை. இதை பற்றி விசாரிக்க உங்களை நான் இங்கே வரவழைக்கல. இந்த 3 பேரும் பொய் கேஸ் ஜோடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனிதன் தவறு செய்து ஜெயிலுக்கு போன நேரிட்டால் ஆயுள் பூராவும் அவன் குற்றவாளி அல்ல. மறுபடியும் அவனுக்கு மறுவாழ்வு தர அரசு பல முயற்சிகள் மேற்கொள்கிறது. ஊரிலே பெரிய மனிதராக இருக்க நீங்கள் இந்த பொய் பித்தலாட்டக்காரர்களோட கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த மனிதருக்கு தீங்கு நினைக்கிறது நல்லாவே இல்லை. உங்கள் தகுதிக்கு ரொம்ப இழுக்கு என்று நமச்சிவாயத்தை சாடினான். முகம் சிவந்து வெட்கத்தினால் குறுகி போன நமச்சிவாயம் வேகமாக முதலில் வெளியேறினான். பொய் கேஸ் ஜோடிப்பது, அனாவசிய அடிதடிகளில் கலந்து கொள்வது என்பதை இன்றோடு விட்டுடுங்கோ. உங்கள் பேரை வேறு எந்த கேஸிலாவது நான் போட்டால் பொல்லாதவனாக இருப்பேன் என்று அந்த மூவருக்கும் எச்சரிக்கை விடுத்தான் ராமதுரை. முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அவர்கள் மூவரும் நகர்ந்ததும் அவன் புன்முறுவலுடன் கௌரி பக்கம் திரும்பினான். தேங்க்யூ அம்மா. உங்களைப் போல பெண்கள் உண்மையை சொல்ல துணிவோடு முன்வந்தால் எங்கள் வேலை சுலபமாகிவிடும் என்றார். கௌரியை நன்றியுடன் பார்த்துவிட்டு மௌனமாக சுந்தரம் வாத்தியாருடன் வெளியேறினான். சூரியன் உச்சியை தொட்டுவிட்ட பகல் பொழுது. வாத்தியார் உள்ளே சமையலுடன் திண்டாடி கொண்டிருந்ததை அறியாது கல்லாய் சாய்ந்து உட்கார்ந்த சுந்தரம் திடுக்கிட்டு எழுந்தான். அது என்ன வாசனை? என்ன அப்படி பார்க்குற? வெங்காய குழம்பு வச்சேன். மனம் வீட்டை தூக்குதில்லையா? சுந்தரம், வா சாப்பிடலாம். ஒன்றிலுமே பட்டுக்கொள்ளாது வாத்தியார் அருணாச்சலம் அவனிடம் நாசுக்காக நடந்து கொள்வதை அறிந்து குற்ற உணர்வுடன் எழுந்தான். அவரிடம் கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் முதல் நாள் மாலை வெளியே நடந்தான். அந்த வாய்க்கால் கரையோரம் சென்று உட்கார்ந்து பழைய நினைவுகள் மனதை வருடினால் துன்பம் குறையும் என்ற எண்ணத்துடன் மாடுகள் மேய்ந்த பின் எந்திரத்தினால் புல்லை வெட்டி விட்டது போன்று சமமாக பசும்புல் பாயாக விரிந்து கிடந்த கரை மீது கொன்றை மரத்தடியில் உட்கார்ந்தபோது நெஞ்சை ஏதோ உருண்டையாக அடைத்து கொண்டு விட்டது போன்ற துயரம். அடிவானம் சிவந்து கொண்டு வந்தது. எதிர்கரையில் உழவர்கள் களைப்பை மாடுகளுடன் வீடு திரும்பும் அதே காட்சி தெரிந்தது. அண்ணாந்து பார்த்தான். கொன்றை மர பூக்கள் மஞ்சள் சரமாக கிளையில் நின்று தொங்கிக் கொண்டிருந்தன. காற்றில் அசையும் போதெல்லாம் சில இதழ்கள் உதிர்ந்து அவன் தலையிலும் தரை மீதும் விழுந்தன. மலர் தூவி என்னை வரவேற்க நீயாவது இருக்கிறியே இல்லையா? மரத்தை பார்த்து தானே பேசியவன் தரையில் கிடந்த மலர் இதழ்களை பொறுக்கி குவித்து கொண்டிருந்தான். அந்த மரம், பூக்கள், வாய்க்கால் என்று சுற்றிலும் அதே காட்சிதான். ஆனால் அவன்தான் இப்பொழுது மாறிவிட்டிருக்கான். அவன் அப்பொழுது ஒரு பட்டதாரி இளைஞன். தனக்காரரின் செல்ல மகளாக இருந்தாலும் அவளை உயிருக்கு உயிராக நேசித்தான். மனம் செய்து கொள்ள துணிவிருந்தது. ஒளிமயமான எதிர்காலத்தை நினைத்து பார்க்கும் ஒரு அந்தஸ்தும் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவன் மாஜி கைதி. அடுத்த நாள் சாப்பாட்டை பற்றி ஆலோசிக்க வேண்டிய பயங்கர நிலைமையில் தள்ளப்பட்டிருப்பவன். இப்போது அவள், கௌரி, கௌரி நீ எங்கே? இறைந்து கூப்பிட வேண்டும் போன்ற ஒரு ஆவேசத்தில் அவன் ஒரு செடியின் இலையை பறித்து கசக்கி கொண்டிருந்தான். சருகுகள் மிதிப்படும் ஓசையை கேட்டு கலவரத்துடன் திரும்பினான். என்ன அதிசயம்! கௌரி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். கனவா என்று திகைப்பு அவனுக்கு. கௌரி சுவாதீனமாக அவன் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். கௌரி, என்னால் நம்பவே முடியல. உன்னை நான் இங்கே சந்திப்பேன்னு நினைக்கல. பிரமிப்புடன் அவளை பார்த்தான். நான் உங்களை இங்கே கட்டாயம் சந்திப்பேன் என்ற உறுதியோடு தான் வந்தேன். ஆமாம் கௌரி, ஒரு கொலைக்காரன் மறுபடியும் தான் கொலை செய்த இடத்தை பார்க்க விரும்புவானாம். அதுபோல இந்த கொலை. பேச முடியாது சுந்தரம் திக்கினான். சுந்தரம், உங்களை நான் அன்றும் கொலைகாரன்னு நினைக்கல, இன்றும் நினைக்கல. ஊருக்கு திரும்பி வந்துட்டீங்கன்னு எங்கள் வேலைக்காரி வந்து சொன்னப்போ உடனே உங்களை பார்க்கணும்னு ஆவலில் துடிச்சு போனேன். நீங்கள் கட்டாயம் இந்த வாய்க்கால் கரைக்கு வருவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் தேடிக்கொண்டு வந்தேன். இதிலிருந்து நீங்கள் அதே சுந்தரம்னு புரியலையா? பழைய சுந்தரம் நான் இல்லை கௌரி. 8.5 வருஷம் சிறையில் காலம் தள்ளிட்டு வயதில் முதிர்ந்து ஊரார் கண்களில் இலப்பமாக காணப்படும் மாஜி கைதி. சுந்தரம், உங்களுக்குத்தான் வயது கூடியிருக்கா? எனக்கும் கூடிவிட்டிருக்கு. நானும் அதே கௌரி இல்லை. நீங்கள் சிறையில் இருந்தபோது என் மனம் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது. நானும் ஊரார் முன் இத்தனை வயதாகியும் கல்யாணமாகாது நிற்கிறாளேன்னு ஒரு பழியை சுமந்துண்டு வாழ்கிறேன். கண் கலங்கி அவள் புல்தரையில் விரல்களால் கிளறினாள். நீ இன்னும் கல்யாணம் செய்துக்கலையா கௌரி? உன் அண்ணன் வற்புறுத்தியிருப்பாரே. வியப்புடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் முன்னை விட வயதில் கூடிவிட்ட முதிர்ச்சி முகத்தில் தெரிந்தது. ஆனால் உடல் இளைத்து விட்டிருந்தாள். கண்களில் துயரமும் ஏக்கமும் தெரிந்தன.
பள்ளிக்கூட நாட்களிலிருந்து என்னிடம் பழகின நீங்கள் என்னையும் இன்னும் புரிஞ்சுக்கலையேன்னு சங்கடமா இருக்கு. எங்க தெருவிலே கோடி வீட்டில் வசித்த என் தோழி சுமதியை தெரியுமில்லையா? அவ அப்பா அவளை மனம் பிடிக்காத ஒரு இடத்தில் கட்டிக்கச் சொல்லி வற்புறுத்தினார். அவள் மூட்டிப்பூச்சி மருந்தை சாப்பிட்டு விட்டு செத்துட்டா. அந்த விவகாரத்தில் ஊரே கொல்லுன்னு போயிருக்கு. பெரிய தனக்காரர் மகள் அது மாதிரி செய்தா அவங்க வீட்டு கௌரவம் என்னாகிறதுன்னு அண்ணாவுக்கு பயம். வறட்சியாக சிரித்தாள். என்னை மணக்க நீ இன்னமும் ஆசை வைத்திருந்தா அதை மறந்துடு கௌரி. இந்த முடிவினால் உனக்கு எந்த நன்மையும் கிடையாது. இப்போ மாஜி கைதியா மக்கள் மத்தியில் வந்திருக்கேன். ஏன் வந்தேன்னு கேட்காத. என் பிறந்த ஊர், வேறே போக்கிடம் கிடையாதுன்னு வந்தேன். வாத்தியார் ஐயா கிட்ட யோசனை கேட்டு என் வாழ்க்கையை ஒழுங்காக்கிக்க வந்தேன். உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ வேறு ஒருத்தர் மனைவியாகி விட்டிருந்தாலும் உன்னை வாழ்த்தி விட்டு போயிருப்பேன் கௌரி. சுந்தரம், உங்க உயர்ந்த மனதிற்காக நான் உங்களை அன்றும் விரும்பினேன், இன்றும் விரும்புகிறேன். மடத்தனமாக பேசாதே கௌரி. இன்று நான் என்னையே காப்பாற்றிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கேன். நான் ஒரு மனிதனாக தலை நிமிர்ந்து உன்னை கட்டிக்க வரப்போ நீ கிழவியாகி விடுவ. எனக்காக உன் இளமையை, உன் அழகான வாழ்க்கையை பாழடிச்சுக்காதே. அண்ணா போல என்னை வற்புறுத்தாதீங்க. மறுபடி என்னை உயிரோடு பார்க்க மாட்டீங்க. சரி, இந்த தர்க்கம் எண்ணத்துக்கு பிறகு பேசுவோம். இப்போ நான் சூடா உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற தோசையை சாப்பிடுங்க. உங்கள் அண்ணன் வீட்டு பொருள் எதுவுமே எனக்கு வேண்டாம் கௌரி. அது எனக்கு தெரியும் சுந்தரம். அதனாலே தான் என் காசை போட்டு எங்கள் தெருவிலே தோசை சுட்டு விற்கும் மருதாயிக்கிட்ட இருந்து இதுகளை வாங்கிட்டு வந்தேன். பசியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சாப்பிடுங்கோ என்று கூறியபடி கையில் சுருட்டி கொண்டு வந்த காகித பொட்டலத்தை புல்தரை மீது விரித்தாள். அன்று பகல் வாத்தியார் அளித்த உணவு அவனது அரை வயிற்றுக்கு கூட காணவில்லை. அவனுக்கு நல்ல பசிதான். ஆவலுடன் தோசையை பிட்டு சட்னியில் தொட்டு வேகமாக விழுங்கினான். வாய்க்கால் தண்ணீரை தாகத்தீர அள்ளி குடித்தான். பிறகு வெகு நேரம் இருவரும் பேசி கொண்டிருந்தனர். சிறை வாழ்க்கையை பற்றி அவன் விவரித்ததை கேட்டு கௌரி விம்மி அழுதுவிட்டாள். இருட்டி கொண்டு போகுது கௌரி, நீ வீட்டுக்கு திரும்புவது நல்லது என்று அவளை அனுப்பிவிட்டு எழுந்தான். கௌரி தானே அவனை காண வந்தது பற்றி மனதிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது, தெம்பாகவும் இருந்தது. என்ன ரொம்ப யோசனையாக இருக்கே, குழம்பு எப்படி இருக்குதுன்னு கூட ஒரு வார்த்தையை காணோமே, அருணாச்சலம் கேட்டுவிட்டு எழுந்தார். உணவுக்கு பின் வாசலில் வந்து உட்கார்ந்த பின் தான் அவன் பேச ஆரம்பித்தான். கௌரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் எனக்காக சாட்சி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? என்ன நினைக்கிறது? அவள் உன்னை ரொம்ப நேசிக்கிறாள். வாத்தியார் ஐயா, நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கௌரியை கட்டிக்க எனக்கு என்ன தகுதி இருக்குது? சிறை தண்டனை முடிச்சிட்டு வெளியே வந்தப்பவே உனக்கு ஒரு மறுபிறவி ஆரம்பிச்சிருக்கு. பழைய ஏட்டை மூடிட்டு புது ஏட்டை புரட்டு. உன்னை அப்படி தகுதி உடையவனாக செய்துக்க முயலக்கூடாதா? உங்ககிட்ட கேட்கணும்னு தான் நினச்சேன், நினைப்பூட்டிட்டீங்க என்று கூறிவிட்டு எழுந்தான். ஆணியில் மாட்டி இருந்த தன் சட்டப்பையில் இருந்த அந்த கடிதத்தை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தான். வாத்தியார் சார், சொன்னால் கதை போல் இருக்கும். ஜெயிலுக்கு போன இடத்தில் அத்தனை கஷ்டங்கள் நடுவே எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சார். அவர்கிட்ட அச்சு தொழில் கற்றுக்கொண்டேன். எனக்கு முதல் கொடுத்து உதவக்கூட அவர் முன் வந்திருக்கார். கடிதத்தை படித்து பாருங்க என்றான் பணிவுடன். பரவாயில்லை, கருப்பு மேகங்களின் ஓரத்திலே சில சமயம் வெள்ளி விளிம்பு தோன்றுவதுண்டுன்னு சொல்வாங்க. நாளைக்கு நாம் சிங்கநல்லூர் வக்கீல் வரதனை காண புறப்படுவோம், சரிதானே என்றார். வாத்தியார் சார், கௌரியை அவ அண்ணா வீட்டிலே இன்று நடந்த நிகழ்ச்சிக்காக ஏதாவது இம்சை பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஊரிலே பஞ்சாயத்தும் 4 நல்ல மனுஷர்களும் இருக்காங்க. நமச்சிவாயம் தன் இஷ்டத்துக்கு நடப்பதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் விட கௌரி ரொம்ப துணிவான பெண். அதனாலே நீ கவலைப்படாதே என்றார். ஆனாலும் அவன் மனதை அந்த கவலை நெருடி கொண்டிருந்தது. சுந்தரத்திற்கு இப்போது வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டிருந்தது. சிங்கநல்லூரில் இருந்து அந்த சிறு அச்சகத்தில் வேலை பார்க்கும் வாய்ப்பு ஏற்பட்டதிலிருந்து மனதில் இருந்த கசப்பு சிறிது மறைந்து தெம்பு ஏற்பட்டிருந்தது. மறுநாளே அவனும் அருணாச்சலமும் சிங்கநல்லூருக்கு புறப்பட்டு விட்டிருந்தனர். வக்கீல் வரதன் தன் நண்பனின் கடிதத்திற்கு மதிப்பு கொடுத்தார். ஏற்கனவே ஒரு முறை அவர் முருகேசனை பார்க்க சிறைக்கு சென்றிருந்த போது தெரிந்து கொண்ட தகவல்தான் அது. தமது மனைவியின் பெயரில் நண்பரை கூட்டணியாக கொண்டு ஆரம்பித்த அச்சகம் அது. கல்யாண பத்திரிகை, அனுமதி சீட்டுகள், பிட் நோட்டீஸ்,
திருமண வெற்றிலைப்பாக்கு பைகள், வாழ்த்து மடல்கள் என்று அருகில் இருந்த கிராமத்து மக்களது தேவைக்கு உட்பட்டவைகளை அச்சடித்து கொடுக்கும் ஒரு சாதாரண அச்சகம் அது. ஆரம்பத்தில் ஒரு சிறு தொகையை முதலாக போட்டு துவங்கிய தொழில் நன்றாக வேரூன்றிக் கொண்டு நல்ல லாபத்தை தந்த சமயம் முருகேசன் ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டு சிறைக்கு சென்று விட்டார். நல்ல நாணயமான மனிதர், தொழிலில் திறமையானவர். கோபத்தை அடக்க முடியாது மூர்க்கமாக ஒருவனை தாக்கப் போக அது கொலை வழக்காகிவிட்டது. அவர் சிறைக்கு சென்ற பின்னர் அச்சிந்தேர்ந்த ஒரு ஆளை நியமித்து வரதன் அதை நிர்வகித்து வர மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். நல்ல லாபம் வந்த போதிலும் அதை ஒழுங்காக நடத்தி வர பல தொல்லைகள். அடிக்கடி வேலையாட்கள் அறிக்கை விட்டுவிட்டு நகரத்தில் தங்களது வாழ்க்கையை தேடிக்கொண்டு போய்விட்டனர். அதிக சம்பளம் கொடுத்து காலில் விழாத குறையாக சிலரை தொடர்ந்து வைத்து கொள்ள நேரிட்டது. இந்த முறை அச்சகத்தை கவனித்து வந்த தலைமை தொழிலாளி திடீரென்று மாரடைப்பால் போய்விடவே வரதன் வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தான். சமயத்திற்கு சாமியே அனுப்பினார் போல வந்த சுந்தரத்தை அவர் மகிழ்ச்சியோடு வரவேற்றார். வந்தவன் வயதில் இளைஞனாக இருந்த போதிலும் புதிதாக அவர் வாங்கி போட்டிருந்த இயந்திரங்களை சுலபமாக இயக்க தெரிந்து கொண்டிருந்தான். சிறைவாசம் அவனை ஒரு திறமையான அச்சக தொழிலாளியாக்கி விட்டிருந்தது. வக்கீல் வரதனிடம் முருகேசன் ஒப்படைத்து விட்டு போயிருந்த 3000 ரூபாய்கள் வட்டியுடன் 5000 சொச்சமாக பெருகிவிட்டிருந்தது. அத்துடன் ஆரம்பத்தில் முருகேசன் போட்ட பங்குத்தொகை ஆண்டுதோறும் வந்த லாபத்தினால் கூடிவிட்டிருந்தது. சுந்தரம் சிறையிலிருந்து விடுதலையாகி வருகிறவன், அச்சு தொழில் தேர்ந்தவன். மாஜி கைது என்று மனதில் நெருடல் ஏற்பட்டால் என் பங்குக்கு உண்டான பணமும் அந்த 3000 வட்டியுடன் அவனிடம் தந்துவிட்டால் அவன் தனியே ஏதேனும் வியாபாரத்தை ஆரம்பித்துக் கொள்வான். மறுப்பு இல்லை என்றால் சுந்தரத்தை வேலைக்கு வைத்துக்கொண்டு அவனுக்கு மறுவாழ்வு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீதி சங்கதிகளை நான் வெளியே வந்த பின் பேசி முடித்து கொள்ளலாம். முருகேசனின் கடிதம் வரதனை யோசனையில் ஆழ்த்தியது. தொழில் பெருகி இப்போது முருகேசனின் பங்கு அதிகமாகிவிட்டிருந்தது. பாகப்பிரிவினை செய்தால் அவன் பங்குக்கு 25,000 தர வேண்டியிருக்கும். அத்துடன் கூட போட்டு புரட்டி கொண்டிருக்கும் அந்த முதலையும் சேர்த்தால் வட்டியுடன் எல்லாம் 30,000 தொட்டுவிடும். எனவே சுந்தரத்தை மறுப்பு இன்றி ஏற்பதுதான் தகுந்த செய்கை என்றுதான் அவர் அவனை தமது அச்சகத்தில் வேலை பார்க்க சேர்த்து கொண்டு விட்டிருந்தார். அவன் உழைப்புக்கு மாதம் 300 ரூபாயும் வருஷ முடிவில் லாபத்தில் பங்கு என்று அருணாச்சலத்தின் முன்னிலையில் ஒப்புக்கொண்டிருந்தனர். சுந்தரம் வேலைக்கு போக ஆரம்பித்து மாதங்கள் 2 மறைந்தோடி போயின. ஆளும் வெகுவாக மாறிவிட்டிருந்தான். காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சுத்தமாக உடை உடுத்தி கொண்டு கடைத்தெருவிலே காப்பி பலகாரத்தை முடித்து கொண்டு பஸ்ஸில் புறப்படுவான். சிங்கநல்லூர் நிறுத்தத்திலே நெடுஞ்சாலையில் இறங்கி ஊருக்குள் பொடிநடையாக விரைந்து சென்று அச்சகம் அடைந்து விடுவான். அணிந்து வந்த உடைகளை கழற்றிவிட்டு அச்சகத்து சீருடையில் அவன் வேலையை ஆரம்பித்தால் பகல் உணவு நேரம் வரை அவனுண்டு வேலையுன்று என்று உழைப்பான். பின்னர் அந்த தெருவில் கோடி வீட்டில் குப்பம்மா நடத்தி வந்த சோற்றுக்கடைக்கு சென்று பகல் சாப்பாட்டை முடித்து கொள்வான். மாலை 4 மணி அளவில் அச்சகத்தில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் வரதன் மனைவி ஒரு அலுமினிய கெட்டியில் சூடான தேநீர் அனுப்பி வைப்பாள். அவனும் ஒரு டம்ளர் தேநீரை ஊற்றி கொடுத்துவிட்டு உற்சாகத்துடன் அச்சகம் மூடும் வரை வேலை செய்துவிட்டு பின்னர் கை கால் முகம் கழுவிக்கொண்டு புறப்படுவான். ஊருக்கு திரும்பும்போது அவன் வெறுங்கையுடன் போவதில்லை. சிங்கநல்லூர் கடைத்தெருவில் இருந்த ஓட்டல் பக்கோடா தயாரிப்பில் பிரசித்தி பெற்றிருந்தது. ஒரு பொட்டலம் பக்கோடாவோ ஓமப்பொடியோ வாத்தியார் ஐயாவுக்கு வாங்கி கொண்டு போவதை மறப்பதில்லை. நான் என்ன குழந்தையா, தினத்துக்கும் ஏதாவது வாங்கிக்கிட்டு வரியே? அருணாச்சலம் அன்புடன் கடிந்து கொள்வார். இந்த வயசில் மனிதன் மறுபடியும் குழந்தையாகி விடுகிறான் என்று நீங்கள் தானே சொல்வது வழக்கம். அவருடன் கூட சிரிக்கும் போது அந்த சிரிப்பு இப்பொழுதெல்லாம் மனதிற்குள்ளிருந்து நிறைந்து வந்தது. மகிழ்ச்சியில் வெளிவந்தது. ஒரு நிம்மதியில் கலகலத்தது. இரவு வாத்தியார் ஐயா அவனுக்காக ஒதுக்கி வைத்திருந்த சோற்றுடன் மோர் ஊற்றி சாப்பிட்டுவிட்டு வாசலில் வந்து உட்கார்ந்து அவருடன் பேசினான். வாய்வலிக்க தன் வருங்காலத்தை பற்றி பலவும் பேசினான். நாட்கள் ஓரளவு நிம்மதியாக ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் சுந்தரத்திற்கு நிம்மதி உண்டா? அந்த வகையில் குறுக்கிட்டாள் அவன் வாழ்வில் ரேவதி. 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு பருவப் பெண்ணான ரேவதி கல்யாணத்தை எதிர்நோக்கி வீட்டில் தங்கி கொண்டிருந்தாள். வக்கீல் வரதனின் ஒரே செல்லப்பெண். ஒரு நாள் தேநீர் கெட்டிலை எடுத்துக்கொண்டு அச்சகத்திற்கு வந்தாள். பார்வையில் சுந்தரம் பட்டுவிட்டான். அச்சகத்தின் அருகில்தான் அவர்கள் வீடு இருந்தது. அச்சகத்தில் வேலை பார்த்த அனைவரையும் அவள் அறிவாள். ஆமாம், யார் அந்த ஆசாமி? பார்க்க பளிச்சென்று
சுருண்ட கிராப்பும் கூரான மூக்கும் பளபளத்த கண்களுமாக. உங்க பேர் என்ன? கேட்டவள் கெட்டிலில் இருந்து ஊற்றிய தேநீர் டம்ளர் நிறைந்து வழிவதை கூட கவனிக்காது வியப்புடன் நின்றாள். படித்தவன் போல தெரிகிறதே. மற்ற வேலையாட்கள் நின்று தனியாக ஒளிவிடும் நட்சத்திரம் போல தெரிகிற இவனை அப்பா எப்பொழுது அமர்த்தினார்? சுந்தரம் சுருக்கமாக சொல்லிவிட்டு தேநீரை வேகமாக குடித்துவிட்டு தன் வேலையில் ஆழ்ந்து போனான். ரேவதி அப்படி விட்டுவிடவில்லை. மறுநாள் பகல் உணவு நேரத்தில் அச்சகத்தில் யாரும் இல்லாத போது ஒரு ஸ்டீல் டப்பாவில் சோறும் குழம்பும் கலந்து சூடாக எடுத்து வந்தாள். இப்பதான் எங்கள் வீட்டு சமையல் முடிஞ்சது. நேற்று நீங்கள் குப்பம்மா கடைக்கு சோறு திங்க போவதை பார்த்தேன். ஆமாம், உங்கள் மனைவி கையில் டிஃபன் ஏதும் கட்டி கொடுத்து அனுப்புறதில்லையா? கேட்டபடி ஒரு துண்டு வாழை இலை மீது சோற்றை வழித்து வைத்து அவன் முன் நகர்த்தினாள். இதெல்லாம் என்னத்துக்குங்க? சுந்தரம் பயத்துடன் குடறினான். ஒரு வாய் சாப்பாடு உங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் குறைஞ்சிட மாட்டோம். சிரித்தபடி மண் கூஜாவிலிருந்து தண்ணீரை டம்ளரில் ஊற்றி அருகில் கொண்டு வந்து வைத்தாள். உடல் முழுவதும் சில்லிட்டு போன உணர்வில் அயர்ந்து போனான் சுந்தரம். அப்பா நகரத்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அம்மா பக்கத்து கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க. அடடா, நான் என்னை அறிமுகப்படுத்திக்கலையே. நான் தான் வக்கீல் வரதன் அவர்களின் மகள் ரேவதி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் ஒரு தனிக்கட்டை. நீங்கள் இத்தனை சிரமம் எதுக்காக எடுத்துக்கிட்டீங்க? வேணாம், இந்த பழக்கம் வேணாம் என்று கூறிவிட்டு சோற்றை வேகமாக சாப்பிட்டான். குழம்பு ருசியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த இளம் பெண் அவனை பார்த்த பார்வை, அவளது பார்வை அவனுக்கு ருசிக்கவே இல்லை. வெற்றிலைப்பாக்கு போடுற பழக்கம் உண்டா? அவள் வெகுளித்தனமாக சிரித்து கொண்டு நின்றதைக் கண்டு அவன் அச்சமடைந்தான். பெண் பளிச்சென்று தான் இருந்தாள். ஆனால் அவனுக்குத்தான் காலில் பட்ட நெருஞ்சி முள்ளாக வேதனையை தந்தாள். நமச்சிவாயம் தனது வில் வண்டியிலிருந்து இறங்கினான். காலை வேளை களத்து மேட்டுக்கு போக கிளம்பி கொண்டிருந்தவன் கண்களில் சுந்தரம் தென்பட்டு விட்டான். சிங்கநல்லூரில் இருந்த அச்சகத்தில் அவனுக்கு வேலை கிடைத்து விட்டிருக்கிறது என்பதை பற்றி கேள்விப்பட்டான். ஆனால் ஆள் இப்படி ஒரேடியாக மாறிவிட்டிருப்பான் என்று நினைக்கவில்லை. முன்னைவிட கன்ன கதப்புகளில் சதை கூடிவிட்டிருந்த சுந்தரம் சுத்தமான பேண்ட் சட்டையில் ஏதோ ஒரு பெரிய அலுவலகத்தின் உயர்மட்டத்து அதிகாரி போல மிகவும் கச்சிதமாக தெரிந்தான். அவனிடம் ஏற்பட்டிருக்கும் இந்த மாறுதலை தங்கை கண்டுவிட்டால் மனம் ஆத்திரத்தில் எரிய களத்து மேட்டில் காவலாளி கோட்டை கொண்டு வந்து போட்ட கயிற்றுக்கட்டிலில் தொப்பென்று உட்கார்ந்தான். எஜமானனுக்கு என்று இறக்கி தயாராக வைத்திருந்த செவ்விளி நீர்க்காய் ஒன்றை சீவி கண்ணாடி டம்ளரில் ஊற்றி எடுத்து வந்தான் கோட்டை. சுவையான அந்த இளநீரால் அவனது நெஞ்சிலே மூண்டுவிட்ட பொறாமை தீயை அணைக்க இயலவில்லை. கோட்டை, உடனே நீ போய் கடைத்தெரு பக்கம் நம்ம ஆளுங்க நின்றுகிட்டு இருந்தா சீக்கிரம் கூட்டி வா என்று உத்தரவிட்டான். கொஞ்ச நேரத்தில் வரப்பின் மீது அடித்து புரட்டி கொண்டு அந்த மூவரும் ஓட்டமும் நடையுமாக வந்து சேர்ந்தனர். எஜமான் கூப்பிட்டதாக என்று மிகவும் பவ்யமாக தோல் துண்டை கையில் அடக்கி கொண்டு கேட்டான் வீரதேவன். முதல்ல தாகத்துக்கு இளநீர் சாப்பிட்டுவிட்டு பிறகு கேளுங்கள் என்று நாசுக்காக சிரித்தவன் கோட்டையை பார்த்தான். எள் என்றால் எண்ணெயாக மாறிவிடும் கோட்டை சற்றென்று 3 டம்ளர்களில் செவ்விளநீரை ஊற்றி எடுத்து வந்து அவர்களுக்கு தந்தான். பட்டை சாராயத்தை ருசித்த நாக்குகளுக்கு இளநீர் அத்தனை இனிக்கவில்லை. ஆனாலும் ஆண்டுக்கு இத்தனை என்று கைக்கூலி வாங்கி கொண்டு நமச்சிவாயத்தின் அடியாளாக பணிபுரியும் அவர்கள் அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். அப்படி முழிக்க வேண்டாம் வீரதேவா. அந்த புது காவல்துறை அதிகாரிக்கு உலக அனுபவம் அதிகம் கிடையாது. ரொம்பவே அலட்டிக்கிறார். அடிதடி கேசுகளில் நீங்க மறுபடியும் அகப்பட்டுக்க கூடாதுன்னு சொன்னார். அத்தனை தானே? உண்மையை சொன்னால் உங்களை அவர் என்ன செய்ய முடியும் என்று கேட்டான். அந்த மூவரும் குழப்பத்துடன் விழித்தனர். போடா பயந்தாங்கொழி பசங்களா. சுந்தரம் வந்ததுமே நீங்கள் 3 பேரும் கோழையாயிட்டீங்க. அவன் என்னடா அப்படி கராத்தே குங்ஃபு எல்லாம் கற்றுட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட பயப்பட அவன் மேலே நீங்கள் யாரும் கை வைக்க வேண்டாம். அதே அந்த வக்கீல் வரதன் வீட்டுக்கு போய் வரதன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து அந்த அம்மாளுக்கு உண்மையை சொல்லிவிட்டு வாங்கோ, அது போதும் என்றான். என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு கொஞ்சம் தயங்கிட்டோம். குழிவாக பற்களை காட்டி சிரித்த சங்கிலி கருப்பன் மற்ற இருவரையும் நெட்டி தள்ளி கொண்டு வரோங்க ஐயா, வெற்றியோடு திரும்புறோம் என்றான். அவர்கள் தலை மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த நமச்சிவாயம் ஆத்திரத்துடன் கீழே காரி துப்பினான். மடப்பசங்க, ஒரே அடியில் கிழவன் கால் கையை ஒடிக்காமல் வந்ததோடு இல்லாமல்
நேரம் காலம் கவனிக்காமல் போலீஸில் தப்பாக புகார் செய்துட்டு என்னையும் அவமானப்படுத்திட்டீங்களே. இந்த பயலுகளை சீக்கிரமாக கழிச்சு கட்டணும். என் தலைக்கே நெருப்பு வச்சிருவானுங்க. தனக்குள்ளே முணுமுணுத்தான். வரதனின் மனைவி அம்மியில் குழம்புக்கு மசாலா அரைத்து கொண்டிருந்தாள். அடுப்பு வேலையை அப்படியே போட்டுவிட்டு மகள் ரேவதி தேநீர் கெட்டிலுடன் அச்சகத்துக்கு ஓடியது அவளுக்கு மிக்க எரிச்சலை தந்தது. அவளும் கொஞ்ச நாட்களாக கவனித்து வருகிறாள். ரேவதி முன்னை போல வீட்டு வேலைகளில் கருத்தை செலுத்துவதில்லை. கதை புத்தகம் ஒன்றை வைத்துக்கொண்டு படிக்கும் பாவனையில் நாளின் பெரும் பொழுது முற்றத்து குரட்டிலே உட்கார்ந்தபடி வானத்தையே விரித்து பார்த்து கொண்டிருக்கிறாளே. எத்தனையோ தடவை அவளும் சொல்லிவிட்டிருந்தாள், இருட்டு வேளையில் 3 சந்தி கூடும் அந்த தெரு முனையில் நிற்கக்கூடாது என்று படித்து சொல்லியிருந்தாள். காத்து கருப்பு தோஷம் ஏதாவது இருக்குமோ? அப்படி இருந்தால் தலையை கூட வாராது அலட்சிய ஆடையுடன் அலங்கோலமாக இருப்பாளே. அதற்கு பதில் இப்பொழுதெல்லாம் மிகவும் கருத்தோடு அலங்காரம் செய்து கொள்கிறாளே. ஒரு நாள் கட்டிய சேலையை அடுத்த நாள் துவைத்து வைத்த பின் கூட அணிவதில்லையே. வேலைக்கு ஒரு அலங்காரத்தில் ஒப்பனையுடன் தலை கொண்ட பூவுடன் தேநீர் கெட்டிலை தூக்கி கொண்டு மிகவும் உற்சாகத்துடன் அச்சகத்துக்கு ஓடும் மர்மம். இத்தனை வயதாகியும் அவள் மரமண்டைக்கு இது கூடவா புரியல? அச்சகத்தில் அவள் மனதை கவரும் வாலிபன் யாராவது புதிதாக வேலைக்கு வந்திருக்கிறானா? இது காத்துமல்ல கருப்புமல்ல, காதல் சங்கதியோ? பகீர் என்ற உணர்வில் வேகமாக சமையலை கவனித்தாள். பகல் பொழுதுக்கு சாப்பிட வந்த கணவனிடம் கேட்டாள். ஆமாம், இப்போ நம்ம அச்சகத்து ஆளுகள் எல்லாம் உங்களுக்கு தொந்தரவு தரதில்லையே? புதுசாக ஒரு இளைஞனை வேலைக்கு வச்சிருக்கேன். அவன் வந்த பிறகு வேலை தடங்கள் இல்லாமல் நடக்கிறது. அவன் பேர் என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லலையே. ஏன் இப்படி கேட்கிற? சுந்தரம் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கெட்டிக்காரன். சும்மா எல்லோரும் உங்களுக்கு சிரமம் தராங்களேன்னு வெறுமனை தான் கேட்டேன். இன்னும் கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கோங்க. பேச்சை மாற்றினாள். சுந்தரம்தான் மகளின் மாறுபட்ட மனநிலைக்கு காரணம் என்பதை தன்னுள்ளே உடனடியாக உறுதி செய்து கொண்டாள். அன்று மாலை அவளே தேநீர் கேட்டிலை தூக்கி கொண்டு கிளம்பினாள். ராத்திரி சமையலுக்கு எடுத்து வச்சிருக்கிற பீக்கங்காயை நறுக்கி வதக்கி துவையல் செய்திடு. 2 வேளையும் சமையல் அறையில் என்னால் போராட முடியலை. அழுத்தமாக மகளுக்கு உத்தரவிட்டு வெளியே புறப்பட்டு விட்டாள். அச்சகத்து முன்னறையில் கிடந்த பழைய மேஜை மீது ஒரு ஆள் கொண்டு வந்து வைத்த கண்ணாடி டம்ளரின் வேகமாக தேநீரை ஊற்றி நிறைத்துவிட்டு, சுந்தரத்தை வந்து எடுத்துக்கச் சொல்லு, சூடு ஆறி போய்விடும் என்றான். கூப்பிட்டீங்களாம்மா என்று பற்கள் பளிச்சிட மெலிதாக சிரித்து கொண்டு உற்சாகமாக வந்து நின்ற அந்த கலையான வாலிபனா சுந்தரம்? பரவாயில்லை, ரேவதியின் மனதுக்கு பிடித்தவனை அவளுக்கும் மருமகனாக்கி கொள்ள பிடித்தது. தேநீரை அவன் பருகி முடிக்கும் முன் அச்சகத்து ஆள் ஒருவன் ஓடி வந்தான். சுந்தரம் சார், அந்த மிஷினை எனக்கு ஓட்டத் தெரியாது, நீங்கள் தான் ஓட்டி தரணும். நாளை காலைக்குள்ளே நாம் அவங்களுக்கு அச்சடித்து தரணுமே என்றான் கவலையுடன். காலை வரை என்னத்துக்கு நேரத்தை வீணாக்கணும்? இன்னைக்கு வேலை முடிவதற்குள்ளே அந்த காரியத்தை முடிச்சிடலாமே. வா போகலாம் என்று புன்முறுவலுடன் துடிப்பாக அவன் அவளுக்கு தலையை அசைத்து வணக்கம் செய்துவிட்டு உள்ளே சென்றான். பையன் வேலையில் திறமைசாலி போல இருக்கு. படிப்பும் மற்ற தகுதிகளும் இருந்தா நல்ல வரந்தான். மனதிற்குள்ளே கணித்தவளாக வீட்டுக்குள் திரும்பினாள். அன்று முழுவதும் அவள் கற்பனையில் சுந்தரம் அவளது மகளுக்கு மாலையிட்டு கொண்டிருந்தான். அடுத்த நாள் காலை ரேவதி தன் தையல் வகுப்புக்கு போயிருந்தாள். வரதன் நியாயமன்றத்திற்கு போய்விட்டார். வீட்டில் அவள் மட்டும் துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். வாசல் கதவு படபடவென்று தட்டப்பட்டது. சோப்பு நுரையை உதறிவிட்டு பரபரப்புடன் கைகளை கழுவி துடைத்து கொண்டு வந்து திறந்தாள். முன்பின் பார்த்திராத 3 ஆண்கள். அவர்களது தோற்றமே அடிவயிற்றில் சில்லென்று குடலை முறுக்கியது. சுந்தரம் என்கிறவனை உங்க அச்சகத்தில் உங்க கணவர் வேலைக்கு வச்சிருக்கார் இல்லையா? எச்சிலை விழுங்கி கொண்டாள். ஆமாம், அதுக்கு என்ன? ஏன் விசாரிக்கணும்? அவன் ஒரு கொலைகாரன். கொலை செய்துட்டு ஜெயிலுக்கு போய் 8.5 வருஷம் இருந்துட்டு இப்போதான் வெளிவந்தவன். மறுபடி ஒரு கொலை செய்ய மாட்டான்னு என்ன நியாயம்? அவனை நம்பி உங்க அச்சகத்தின் பொறுப்பை உங்க கணவர் கொடுத்திருக்கார். எச்சரிக்கை செய்யத்தான் வந்தோம். உப்பிய பலூனை ஊசியால் குத்தியது போல அவளது உற்சாகம் ஒரே கணத்தில் ஒடுங்கி போயிற்று. அன்று இரவு அவள் தன் கணவனிடம் ரகசியமாக சொன்னாள். சுந்தரம் என்கிற மாஜி கைதியை நம்பி நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கிறது தப்பு. அவன் நம்ம ரேவதிக்கு வலை போடுகிறான். சொல்லிட்டேன். முதல்ல அவனை வேலையிலிருந்து அனுப்பி வைக்கிற வழியை பாருங்க. நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்திலே வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. நம்ம மானம் போயிடும் என்று உறுதியுடன் சொன்னாள்.
அன்று மாலை அச்சகத்தின் வாயில் புறத்தில் இருந்த சிறு அறைக்குள் வந்து உட்கார்ந்ததுமே வக்கீல் வரதன் சுந்தரத்தை அழைத்தார். சீருடை அணிந்து கொண்டு அச்சு இயந்திரம் ஒன்று இயக்கச் சென்றவன் பரபரப்புடன் ஓடி வந்தான். தொடக்கத்திலேயே நமக்குள் ஏற்பட்ட ஒப்பந்தம் நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அவர் ஆரம்பித்த போதே பகீர் என்ற உணர்வில் அவன் ஆடிப்போனான். இரு சாராரும் 24 மணி நேர முன்னறிக்கையில் ஒப்பந்தத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம் இல்லையா? தலையை அசைத்தபடி குழப்பத்துடன் அவரை பார்த்தான். எனக்கு மறுப்பு இல்லை. அதனால் நீ இன்று காலையிலேயே அறிக்கையின்றி வேலையினின்று விலகிக் கொள்ளலாம். முருகேசன் தரச் சொன்ன சம்பளமும் உன் சம்பளமும் சேர்த்து 5000 சொச்சத்துக்கு ஒரு காசோலை எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்த ரசீதில் கையெழுத்து போட்டுவிட்டு அதை எடுத்துக்கொண்டு உடனடியாக நீ போகலாம். முருகேசன் வெளியே வந்ததும் அச்சகத்தின் பங்கை சட்டப்படி அவரிடம் ஒழுங்கு செய்து கொள்வேன் என்றார். திடுதிப்புன்னு என்னை வேலையிலிருந்து நீக்க செய்ய காரணம்? துணிவுடன் கேட்ட சுந்தரம் ரசீதில் கையெழுத்து போட்டுக்கொண்டு காசோலையை பெற்றுக்கொண்டான். நீ படித்தவன், புத்திசாலி, காரணத்தை தெரிஞ்சு கொண்டிருப்ப. மாஜி கைதின்னு என்னை கண்டு உங்கள் மனைவி பயப்படுறாங்க இல்லையா? ஏன் நீங்கள் கூட பயப்படுறீங்க. தண்டனை பெற்று சிறைக்கு சென்று விட்டு அவன் எத்தனை ஒரு நல்லவனாக திரும்பினாலும் கொலைகாரன் என்ற பட்டம் மாய்வதில்லை. ஆனால் சட்டத்தின் பிடியிலிருந்து நழுவி பல கொலைகாரர்கள் சமூகத்திற்கு பெரிய மனிதர்களாக உலாவுகிறார்கள் என்பது வக்கீலான உங்களுக்கு தெரியும். பரவாயில்லை, கொஞ்ச காலமாவது என்னை ஒரு கௌரவமான மனிதனாக வாழ வாய்ப்பு தந்ததற்கு நன்றி என்று கூறிவிட்டு நகர்ந்தான். சிங்கநல்லூர் கடை தெருவில் இருந்த தேநீர் கடையில் உட்கார்ந்து கொண்டு பையன் கொண்டு வந்து மேஜை மீது வைத்த தேநீரில் பண்ணை பிட்டு தொட்டுக்கொண்டு தின்றபோது துக்கம் நெஞ்சை இருக்குவதை உணர்ந்தான். வக்கீல் வரதன் மகள் ரேவதி நாளுக்கு ஒரு அலங்காரத்தில் வந்து தன் தாயின் மனதில் வீண் கவலையை எழுப்பியதோடு அவன் வாழ்வையும் பாழ் செய்து விட்டாளே பாதகி. கௌரியை தவிர அவன் மனதில் வேறு பெண்ணுக்கு இடமில்லை என்பதை யார் புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? நமச்சிவாயத்தின் நிலங்களிடையே இருந்த அந்த துண்டு மண் மீது அவன் வைத்திருந்த ஆசையை யார் அறிவார்கள்? அந்த மண்ணும் பெண்ணும் தானே அவனை திரும்பி பிறந்த ஊருக்கு வர ஒரு காரணமாக இருந்தன. சட்டை பையில் இருந்த அந்த காசோலை அவனுக்கு தெம்பை தரவில்லை. அதற்கு பதில் 8½ ஆண்டுகளுக்கு முன் நடந்த அந்த ஒரு செயலில் அவன் வாழ்வின் பாதை எப்படி மாறிப்போனது என்ற நினைவுதான் நெஞ்சை அடைத்தது. ஓவென்று வாய்விட்டு அழ முடியாத துக்கத்தை சுமந்து கொண்டு கடைக்காரருக்கு தர வேண்டிய சில்லறையை தந்துவிட்டு வெளியே வந்தான். இப்பொழுது அவனுக்கு அவசரமாக வீட்டுக்கு வர தேவையில்லை. நாள் முழுவதும் அவன் முன் வெறுமையாக நீண்டு கிடந்தது. மெல்ல பொடிநடையாக நடந்து ஊரின் எல்லையோரம் ஓடிய கால்வாய் பாலத்து கைப்பிடிச்சுவர் மீது உட்கார்ந்தான். கீழே சலசலத்த தண்ணீரைப் போல அவனது சிந்தனையும் அலைப்பாய்ந்தது. அப்பொழுது அவன் படித்து பட்டம் பெற்ற வாலிபன். வாத்தியார் ஐயாவின் ஆலோசனைப்படி சர்வீஸ் கமிஷன் பரீட்சைக்கு உட்கார்ந்துவிட்டு அதன் விளைவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம். பள்ளிக்கூட நாட்களிலிருந்து அவன் தன் தந்தையோடு அவர்கள் நிலத்திலே மிகவும் ஆர்வமாக பாடுபட்டவன். கல் போட்டால் பொன் விளையும் அந்த பூமியை அவன்தான் இழந்துவிட்ட தாயை மீண்டும் பெற்றுவிட்டவன் போல ஆசையுடன் பராமரித்தான். நாகப்பன் ஒரு அன்பான தந்தைதான். ஆனால் அவனிடமிருந்த கெட்ட பழக்கம் மகனை ஊரார் முன்னிலையில் நாணி தலைகுனிய செய்தது உண்மை. அளவுக்கு மீறி குடித்துவிட்டு அவன் போதையில் தன்னிலை மறந்து கடைத்தெருவில் கூத்தடித்து கொண்டிருப்பதைக் கண்டு வெட்கத்தில் அவன் உடல் குறுகி போன நாட்கள் பல. நிலத்தில் விளைந்த ஏராளமான காய்கறிகளை விற்று அவர்கள் இருவரும் அந்த வீட்டில் சுகமாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நாகப்பனின் குடிப்பழக்கம் அவர்களை கடனில் ஆழ்த்திவிட்டிருந்தது. அதை பற்றி தகப்பனுக்கும் மகனுக்கும் பல முறை விவாதித்து மனத்தாங்கல் பட்டு கொண்டதுண்டு. அன்று நாகப்பன் வழக்கத்திற்கு மீறி கொஞ்சம் அதிகமாகவே குடித்து விட்டிருந்தான். கடைத்தெருவில் போதையில் தள்ளாடி கொண்டு சட்டையை கழற்றி தலையில் சுற்றி கொண்டு தனக்குள்ளே பாடிய வண்ணம் வந்து கொண்டிருந்தான். அது வழக்கமானதொரு நிகழ்ச்சி. அதனால் கடைத்தெருவில் யாரும் அதை பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் நமச்சிவாயத்தின் அடியாட்களுக்கு அது வேடிக்கையானதொரு சம்பவமாக இருந்தது. எதையாவது காரணம் வைத்துக்கொண்டு நாகப்பனை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று நமச்சிவாயம் உத்தரவிட்டிருந்தான். அவர்களுக்கென்ன, மாதம் மாமூலாக நமச்சிவாயம் ஒரு தொகையை தந்து கொண்டிருந்தான். ஊராரை மேய்த்து கொண்டு வளர்ந்து கொண்டிருந்த உடம்பிலே அசாத்தியமானதொரு தெம்பு இருந்தது. கேட்பானேன்? வீண் சண்டைக்கு அலைந்தனர்.
மேலே வானமா கீழே பூமியான்னு நிதானம் இல்லாமல் சட்டையை கழற்றி முண்டாசு கட்டிக்கிட்டு மைனர் கணக்கா நடக்கிறிய கிழவா வேடிக்கையாக கேட்டபடி நாகப்பன் தலையில் இருந்து சட்டையை பிடித்து இழுத்தான் வீரதேவன். மடியிலே இன்னும் காசு பாக்கி இருக்கா என்றபடி இடுப்பு துணியை பிரித்து இழுத்தான் சடையாண்டி. போதையில் தள்ளாடிய போதும் நாகப்பனுக்கு நினைவு முழுவதும் மறத்து போகவில்லை. கடைத்தெருவிலே எல்லோர் முன்னிலையிலும் தன்னை அலட்சியப்படுத்தி வேடிக்கை செய்கிற அவர்கள் மீது ஆத்திரம் மூண்டது. கையை ஓங்கி வீரத்தேவன் கன்னத்தில் அறைந்தான். அவ்வளவுதான். சில நொடிகளில் கடைத்தெரு யுத்த களமாகியது. வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த சுந்தரத்திடம் பெட்டிக்கடை பொன்னுசாமி ஓடி வந்தான். போ சீக்கிரம், உன் அப்பனை அந்த 4 பேரும் போட்டு மிதிக்கிறானுங்க. காப்பி ஹோட்டல் முன்னாடி கலாட்டா என்று பதறினான். சுந்தரத்தின் ரத்தம் கொதித்தது. நெஞ்சு கோபத்திலே விம்மியது. ஒரே பாய்ச்சலாக ஓடினான். தன் தந்தையை சடையாண்டி காலில் மிதித்து கொண்டு கொக்கரிப்பதைக் கண்டதும் ஆவேசமாகிவிட்டான். பாதை ஓரத்தில் ஓட்டல் கடைக்காரர் அடுக்கி வைத்திருந்த விறகு குவியலிலிருந்து ஒரு கட்டையை கையில் எடுத்துக்கொண்டு நெருங்கினான். அவ்வளவுதான். கண்ட முகம் தெரியாது ஆத்திரத்தில் அவன் சடையாண்டியை விறகால் மொத்த மற்ற மூவரும் இருந்த இடம் தெரியாது மறைய கொஞ்ச நேரத்தில் அவன் விழித்து கொண்டபோது இரத்த வெள்ளத்தில் சடையாண்டி கீழே கிடக்க தன்னை சுற்றிலும் ஒரு கும்பல் நிற்பதை உணர்ந்தான். பிறகு நடந்த விஷயமே வேறு. சர்வீஸ் கமிஷன் தேர்வில் அவன் வெற்றி பெற்றதன் விளைவாக வேலையில் வந்து சேரும்படி வந்த தந்தியை அவன் பிரித்து படித்து அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் முன் சடையாண்டியை கொலை செய்ததற்காக அவன் காவல்துறை அதிகாரியால் கைது செய்யப்பட்டான். பின்னர் நியாய சபையில் விசாரிப்பு, தீர்ப்பு, சிறைவாசம். பிறகு கண்களை மறைத்த கண்ணீரை சமாளித்து கொண்டு எழுந்து நடந்தான். சோறு சாப்பிடக்கூட மனமின்றி வாசலில் சிலையாக உட்கார்ந்துவிட சுந்தரத்தின் தோளை வாத்தியார் ஐயா உலுக்கினார். என்ன இப்படி இடிஞ்சு போயிட்ட? நீ வந்தப்போ இருந்த நிலையை விட இப்போ எவ்வளவோ மேலாக இருக்கிறியே, புரியலையா? கையில் இருக்கிற 5000 வச்சுக்கொண்டு வங்கியிலே கடன் வாங்கி ஒரு தொழிலை நீ ஆரம்பித்து ஓஹோன்னு நடத்த முடியுமே? ஏன் தைரியத்தை விட்டு கோழையாக குனியற? முதலில் சாப்பிடு, பிறகு பேசுவோம், மிகவும் ஆறுதலாக சொன்னார். சில தினங்களுக்கு பின்னர் கடைத்தெருவில் தனது வில் வண்டியில் போய்க் கொண்டிருந்த நமச்சிவாயம் திடுக்கிட்டு போனான். சுந்தரம் வாடகை சைக்கிள் கடை என்று பளிச்சிட்டு பெயர் பொறித்த பலகையையும் வரிசையாக வாயில் முன் கொட்டகையில் நின்ற புத்தம் புது சைக்கிள்களையும் மேஜைக்கு பின்னால் அழுத்தலாக சுத்தமான உடையில் தெரிந்த சுந்தரத்தையும் அவன் கவனித்தபோது வயிறு நெருப்பாக எரிந்தது. செத்தாயோ செத்தாயோ சித்துண்ணி என்று கேட்டபோது நான் ஏன் சாகிறேன் நமச்சிவாயா என்றதாமே. அந்த கதையைப் போல இந்த சுந்தரம் தலை நிமிர்ந்து வாழ தொடங்கிவிட்டானே. இவனை எப்படி வீழ்த்துவது? இவனை வாழ விடக்கூடாது. இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில், எங்கேடா பிராக்கு பார்க்குற, வண்டியை வேகமாக வீட்டுக்கு ஓட்டு என்று வண்டி ஓட்டி மீது எரிந்து விழுந்தான் நமச்சிவாயம். கடைத்தெருவில் வரிசையாக இருந்த அந்த 5 கடைகளில் 3 பஞ்சாயத்து தலைவர் பரமசிவத்துக்கு சொந்தம். 2 நமச்சிவாயத்தின் கடைகள். முதல் 2 கடைகள் பரமசிவம் அரிசியும் வெற்றிலையும் மொத்த வியாபாரம் செய்ய உபயோகித்து கொண்டிருந்தார். 3வது கடை மிகவும் பழுதான நிலையில் இருந்தது. கடை சுவர்களுக்கு சாயமடித்து கூரையை புதுப்பித்து கழிவறையை சரி செய்து அவர் தயாராக்கி கொண்டிருந்த போதே நமச்சிவாயம் தன் மாமனாரிடம் பல முறை கேட்டுவிட்டிருந்தான். மின்னிசை பொருட்கள் வைத்து வியாபாரம் செய்ய விரும்புவதாகவும் தனக்கு அதை வாடகைக்கு விட வேண்டும் என்றும் விண்ணப்பித்து கொண்டிருந்தான். பரமசிவம் கண்டிப்பான மனிதர். தாயும் பிள்ளையுமாக ஆனாலும் வாயும் வயிறும் வேற என்று நம்புகிறவர். மருமகன் என்ற உறவிருந்தாலும் கராராக வாடகையை வாங்கிக் கொள்வார் என்பது தெரியும் அவனுக்கு. அதனால் அவன் அதை அவரிடம் சும்மா கேட்கவில்லை. அவர் கேட்ட வாடகையை தந்துவிட்டு கடை திறக்க ஆசைப்பட்டான். அப்படியிருந்தும் அந்த கொலைகாரன் மாஜி கைதி சுந்தரத்திற்கு அவர் கடையை வாடகைக்கு விட்டிருந்தது மன்னிக்க முடியாத குற்றமாக அவனுக்கு பட்டது. இதை பற்றி பேச வேண்டுமென்று ஆவேசம் எழ அவன் வண்டியை மாமனார் பரமசிவம் வசித்த தெருவுக்கு ஓட்டிச் சென்றான். கடை வேலையை கவனித்துவிட்டு மற்ற பொது விவகாரங்களையும் கவனித்து முடித்துவிட்டு கொடையை மடக்கி கொண்டு வீட்டு நடையில் செருப்பை அவிழ்த்தார். வாசலில் வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டு திரும்பினார். நமச்சிவாயம் வில் வண்டியில் நின்று இறங்கியதை கவனித்தார். அடுத்த தெருவில் வசித்த போதிலும் அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு வரும் பழக்கத்தையே நமச்சிவாயம் வைத்து கொண்டதில்லை.
அத்துடன் மனைவியையும் அங்கு அனுப்ப விரும்பியவனில்லை. பரமசிவம் மரணமடைந்த பின் அத்தனை சொத்துக்களையும் அவரது 2 பெண்களுக்கு தான் பங்கிட்டு கொள்ளப் போகிறார்கள் என்ற போதிலும் மனிதர் மிகவும் உஷாராக ஆசாமி. ஒரு தடவை கைமாற்றாக மாமனாரிடம் 10,000 ரூபாய் கேட்கப் போய் அவர் கண்டிப்பாக மறுத்ததில் மூக்குடைந்து திரும்பியவன் மனதில் அவர் மீது ரொம்பவும் கசப்பு. ஆகவே போக்குவரத்தை ரொம்ப அரிதாக்கி கொண்டிருந்தான். பரமசிவத்துக்கு தன் மூத்த மருமகனை பற்றி நன்றாகவே தெரியும். தன் அப்பா விட்டு போன சொத்தை கூட சரியாக நிர்வகிக்க தெரியாத அகம்பாவக்காரன். கடைத்தெருவில் ஆரம்பித்து வைத்திருந்த தன் கடைகளை நேரில் வந்து மேற்பார்வை செய்யக்கூட நேரமில்லாத சோம்பேறி. போதாதற்கு செலவாளி. ஊர் வம்பில் தலையிட்டு கொண்டு திரியும் சுழிச்சுட்டுக்காரன். அவரது கணிப்பில் மிகவும் தாழ்ந்து விட்டிருந்த நமச்சிவாயத்தை அவரும் கொஞ்சம் தூரவே வைத்திருக்கத்தான் விரும்பியவர். தலை பிளக்கும் வெயிலில் அவன் அருகே வருகிறான் என்றால் ஏதாவது காரியமாகத்தான் இருக்கும் என்று எண்ணியபடி வேகமாக முற்றத்தில் இறங்கி கை கால்களை கழுவி முகத்தை துடைத்து கொண்டு வெளியே வந்தார். வாப்பா நமச்சிவாயம், அத்தி புத்தப்பில் வந்திருக்க? தனியாகவா வந்த? பாப்பாவையும் அழைச்சிட்டு வந்தியா? சரியான சமயத்துக்கு வந்திருக்க. நீயும் என்னோட ஒரு வாய் சாப்பிடலாம் உபசாரமாக அழைத்தார். பாப்பாவும் வரல, தாப்பாவும் வரல. தனக்குள்ளே முணுமுணுத்து கொண்டான் நமச்சிவாயம். வழி நெடுகிலும் எரிச்சலை அடக்க பற்களை கடித்து கொண்டு வந்தவன் தாடை வலித்தது. சாப்பிட நேரமில்லை மாமா, ஒரு அவசர சங்கதியை பேச வந்தேன். அப்படியா, உட்காரு, பேசலாம் என்றபடி கூடத்து பிரம்பு நாற்காலியை இழுத்து போட்டு மின் விசிறியை சுழல விட்டு தாம் ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டார். ரொம்ப நாளாக அந்த 7ஆம் நம்பர் கடையை எனக்கு வாடகைக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன். போயும் போயும் அந்த பயல் சுந்தரத்துக்கு கொடுத்திருக்கீங்களே. ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கேட்டான். நமச்சிவாயம், உனக்கு இருக்கிற 2 கடைகளையே சமாளிக்க முடியல, 3ஆவதை எப்படி நிர்வகிப்ப? மேலும் சுந்தரத்திற்கு மறுவாழ்வு தர வேண்டியது என் போன்ற ஊர் தலைவர்களோட கடமை. வாத்தியார் ஐயா வந்து சிபாரிசு செய்தார், கொடுத்தேன். கடை திறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே சுந்தரத்தின் வியாபாரம் நல்லாவே பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஊருக்கு உபதேசம் செய்ய வேண்டிய நீங்கள் அந்த பயலை இப்படி கொண்டாடி பேசுறது நல்லா இல்லை, உரிமையான் நமச்சிவாயம். உங்கள் அப்பா ஊருக்கு தலைவரா, நல்லவரா, பெரிய தனக்காரர் என்கிற பெயரோடு வாழ்ந்தவர். அவர் மகனான நீ இப்படி சின்ன புத்தியோடு பேசுறது நல்லா இல்லை. தெரிஞ்சுக்கோ, உனக்கு சில கெட்ட பசங்களின் சகவாசம் இருக்கிறது எனக்கு தெரியும். அது முடிவில் உனக்கே தீமை விளைவிக்கும். புரிஞ்சுக்கோ. கெட்டவன் நல்லவனாகிறது ஒரு வீட்டை விளங்க வைக்கும். ஆனால் ஒரு நல்லவன் கெட்டவனாகிவிட்டால் அது சமுதாயத்தையே அழிக்கும். தெரிஞ்சுக்கோ. ஒருத்தனே ஊரை மடக்கிட்டு வாழ்ந்த காலம் போச்சு. இப்போ இளைஞர்கள் தாங்க பயிரிட்ட நிலம் தங்களுக்கு சொந்தமாகணும்னு உழைத்தவனுக்குத்தான் ஊரிலே வாழ தகுதிகள் என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீயும் உன் கொள்கைகளை மாற்றிக்கிட்டா நல்லது. சரி, அதை விட்டுத்தல்ல. உன் மாமியார் உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருக்காங்க. என்னோட சேர்ந்து ஒரு பிடி பிடிச்சிட்டு போயேன். நமச்சிவாயத்தினுள் பொங்கி எழுந்த எரிச்சல் அவன் பதிலுக்கு என்னென்னவோ சொல்ல நினைத்தான். வார்த்தைகளை அடக்கி கொண்டு எழுந்தான். பொன்மணி சாப்பிடாம காத்திருக்கும், வரேன் என்றபடி விரைப்பாக விடைபெற்று கொண்டு கிளம்பி விட்டான். வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக அவன் மனைவி விஷயத்தை பற்ற வைத்தாள். செம்பிலே தண்ணீர் கொண்டு வந்து அவன் கை கழுவ கொடுத்தபடி காதில் விஷயங்களை போட்டு வைத்தாள். உங்கள் தங்கச்சி காலுக்கு நீங்கள் ஒரு விலங்கு போடாட்டி வெகு சீக்கிரம் அவமானப்பட்டு போவீங்க. இன்று காலை என்கிட்ட கூட சொல்லாமல் இவ புறப்பட்டு வெளியே போன பிறகுதான் சங்கதி தெரிஞ்சது. நம்ம வேலைக்காரி மாயி வந்து சொன்னான். அந்த பயல் சுந்தரத்து கடையில் இவ போய் உட்கார்ந்துக்கிட்டு சிரித்து பேசி ஒரு கோலா வாங்கி அவனோட ஜோடியாக உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாலாம். நாளைக்கு நீங்கள் எந்த முகத்தோடு அங்கே போவீங்க? பசி, மாமனார் காட்டிய அசட்டை இரண்டும் ஆத்திரத்தை மூட்ட உரத்த குரலில் அவன் தங்கையை கூப்பிட்டான். ஏ கௌரி, இங்கே வா. அவன் கத்தியது தெருக்கோடி வரை ஒலித்தது. பின்கட்டில் காயப்போட்டிருந்த தன் துணிகளை எடுத்து மடித்து கொண்டிருந்த கௌரி ஓடி வந்தாள். அந்த சுந்தரம் பயலோட உனக்கு என்ன பேச்சு? எடுத்த எடுப்பிலே கத்தினான். பள்ளிக்கூட நாளிலிருந்து நாங்கள் நண்பர்கள். அதனால் வெட்கமே இல்லை. அவன் ஒரு மாஜி கைதி, ஊரறிந்த கொலைகாரன், என் எதிரி. அவர் எனக்கு எதிரி இல்லை அண்ணா. எதிர்த்து பேசின மொகரக்கட்டையை பேர்த்து விடுவேன் என்று கையை ஓங்கினான் நமச்சிவாயம். நிறுத்துங்க அண்ணா, நான் உங்களுக்கு எந்த வகையிலும் அடிமைப்பட்டவ இல்லை. வயசு வந்தவ, படித்தவ, சொத்து உடையவ. என் இஷ்டப்படி நடக்க எனக்கு சகல உரிமைகளும் உண்டு. அதனால் மரியாதையாக என்கிட்ட நடந்துக்கிட்டா இங்கே இருப்பேன். இல்லட்டா மாமன் பரமசிவம் வீட்டிலே போய் தங்கிடுவேன், பயமுறுத்தலாக கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். எரிமலை வெடித்தது போன்று உள்ளே எழுந்த கோபத்திலே அவனால் சாப்பிட முடியவில்லை.
உடனடியாக அன்று மாலையே அவன் தன் அடியாட்களை களத்து மேட்டில் சந்தித்தான். சொந்தரத்து மேலே கையை வச்சாதானே வம்பு, அவன் மேலே கை வைக்காம ஆளை எப்படியாவது தீர்த்து கட்டிடுங்கடா பசங்களா, இந்த முறை நீங்க வெற்றி பெற்றால் உங்கள் மனங்குளிர கவனிச்சுக்கிறேன் வாக்கு கொடுத்தான். கவலைப்படாதீங்க எஜமா, இந்த தடவை அவன் கருமாதிக்கு கூட எலும்பு அகப்படாமல் செய்துடுறோம், சத்தியம் செய்தனர் அந்த 3 முரடர்கள். இந்த வாரத்துக்குள்ளே ஒரு வழி செய்து விட்டுடுங்கள்டா பசங்களா என்று உத்தரவிட்ட நமச்சிவாயம் ஆத்திரத்துடன் தன் மீசையை தடவிக்கொண்டான். அந்த 3ருக்கும் மனைவி, மக்கள், பெற்றோர், உறவினர் என்று எந்த சொந்தமும் கிடையாது. வீடு வாசல் என்ற பந்தமும் கிடையாது. வீரதேவனுக்கு மட்டும் ஒரு தற்காலிக காதலி இருந்தாள். நாள் முழுவதும் நாங்கள் நடத்திய அக்கிரம தர்பாருக்கு பின் மாலை வேளையில் பட்டை சாராயமும் பருப்பு சோற்றுடன் மீன் கறியும் தின்றுவிட்டு பாண்டியனும் சங்கிலியும் ஊரின் எல்லையோரத்தில் இருந்த பாழான சாவடியில் உறங்குவது வழக்கம். வீரதேவன் மட்டும் தெற்கு தெருவின் முடிவில் அமைந்திருந்த குடிசை பகுதியில் கடைசி குடிசைக்கு சொந்தக்காரியான தோசைக்காரி காசாம்பூ வீட்டில் தங்கிக் கொள்வது வழக்கம். நடுவயதை எட்டி விட்டிருந்த காசாம்பூக்கு அவனது துணை தேவையாக இருக்கவில்லை. சின்ன வயதிலேயே விதவையாகிவிட்ட அவளுக்கு தன்னை தானே காத்து கொள்ள திறமை இருந்தது. ஆனாலும் என்னவோ பழகிவிட்ட தோஷம் போய் தொலையட்டும் என்று வீரதேவனின் நெருக்கத்தை அவள் அனுமதித்திருந்தாள். ஆனாலும் ஒரு நிபந்தனையில் அவர்களது உறவு நீடித்து கொண்டிருந்தது. சனிக்கிழமை மாலை வீட்டுக்கு வரும்போது வீரதேவன் அவள் கையில் கட்டாயம் ஒரு 20 ரூபாயாவது தந்தாக வேண்டும். தினசரி இரவு சுவையான சாப்பாடும் காலையில் சுக்கு காப்பியுடன் தோசையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குடிசைக்கு பின்னால் தகர டின்னில் காய்ச்சிய வெந்நீருடன் எண்ணெய் தேய்த்துவிட அவளும் அவனுக்கு சும்மா கிடைக்காது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டிருந்தாள். அவனது மிரட்டல் உருட்டல் எல்லாம் கடைத்தெருவோடுதான் என்பதை அவனும் தெரிந்து கொண்டான். தனது பருத்த உடலில் கண்டாங்கி சேலையை இழுத்து சுற்றி தலைப்பை இடுப்பில் சொருகி கொண்டு கோபத்தில் சிவந்த கண்களால் அவள் உறுத்து பார்த்தால் வீரதேவன் அடங்கி போவான். அந்த சனிக்கிழமை மாலை அங்கே வந்தபோது கடைத்தெருவிலிருந்து அப்பொழுதுதான் கூடையுடன் அவள் திரும்பியிருந்தாள். என்ன அதுக்குள்ளார வந்து குந்திக்கிட்ட? குளிச்சு முடிச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சு அரிசியை உலையில் ஏற்றி கருவாட்டு குழம்பு தயாரிக்க நேரம் பிடிக்குமே, நீ பசின்னு அலைவ அதட்டினாள். ஒரு முக்கிய சமாச்சாரம் சொல்லி உன்னை தயார்படுத்தத்தான் சீக்கிரமாக வந்தேன். இந்தா பிடி உன் வாராந்திர மாமூலை என்று சிரித்தபடி 20 ரூபாய் நோட்டை அவள் முன் போட்டான். இப்போ விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறிட்டு கிடக்குன்னு தெரியும் இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த மாமூல் பரிகாரம் தருகிறியே ஐயா, எனக்கு கட்டியே வரலை. பிகு செய்தபடி அந்த நோட்டை எடுத்து தன் சுருக்கு பையுக்குள் வைத்து இடுப்பில் செருகி கொண்டாள். சோத்துக்கு இப்போ அவசரமில்லை, நிதானமாக சமைச்சு போடு. அதுக்கு முன்னாடி ஒரு உதவி தேவை. பணம் தந்துடுறேன் என்றபடி இன்னொரு 10 ரூபாயை எடுத்து வைத்தான். 10 ரூபாய் காசுக்கு என்ன உதவி கேட்க போறியா? அசட்டியாக அவளை பார்த்து கொண்டே தனது முண்டாசு கொண்டையை அவிழ்த்து அதனுள் அடங்கி இருந்த சவுரி விரிமனையை அப்பால் வைத்தாள். ஒரு டின் மண்ணெண்ணெய் உடனடியாக தேவைப்படுகிறது என்று கூறிவிட்டு அவள் முகத்தை பார்த்தான். என் பிழைப்பில் மண்ணெளி போட பார்க்குற, எனக்கு மாதம் முழுதும் கிடைக்கிற அத்தனை மண்ணெண்ணையும் நீ வாங்கிட்டா? நீ சொல்லி அடுப்பில் தானே தோசை சுடுற, சமைக்கிற, கடைத்தெருவிலே ஸ்டவ் வச்சு சுட்ட தோசைகளை சூடு பண்ணி விற்கிற. அந்த அடுப்புக்கு மண்ணெண்ணெய் தேவையாச்சே. நீ ரொம்ப கெட்டிக்காரி, உன்கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் இருக்குதுன்னு தெரியும். மேலும் இதை பகிரங்கமாக கடையில் நான் வாங்க முடியாது. காசாம்பூ, இந்த புது வருஷம் வரட்டும், நான் வாக்கு கொடுத்தபடி உனக்கு பொன் சரடு வாங்கி தந்துடுறேன். கொஞ்சி குழைந்தான். 4 வருஷமாக கேட்கிற சங்கதி தான். பொன் சரடுக்கு பதில் என் கழுத்திலே தூக்கு கயிறை வாங்கி தராதிருந்தா போதுமையா? ஆமாம், மண்ணெண்ணெய் எதுக்காக அவசரமாக தேவைப்படுது? ஏதாவது வம்பிலே என்னை மாட்டி விட்டாதே ஐயா. ஏதோ தோசை சுட்டு வயிற்றை கழுவிக்கிட்டு இந்த குடிசையிலே விழுந்து கிடக்கிறேன். அந்த கவலையை என் கையிலே விட்டுடு. எண்ணெய் கிடைக்கும் இல்லையா? பானைக்கு பின்னால் ஒரு தகர டின்னிலே அவசரத்துக்கு உதவட்டும்னு வச்சிருக்கேன், எடுத்து தொலைச்சிக்கோ. முடியாதுன்னா நீ விடுற ஆசாமியா? உன் பிடிதான் உடும்பு பிடியாச்சே. சரசமாக சிரித்துவிட்டு குடிசையின் பின்பக்கம் நகர்ந்தாள். நமச்சிவாயத்தின் வீட்டின் பின் அறைகள் தோட்டத்தை பார்த்த வண்ணம் இருந்தன. கௌரியின் அறை கூடத்துக்கு அப்பால் 2வது கேட்டின் அருகே அமைந்திருந்தது. நல்ல வேளையாக அவர்களுக்கு நாள் புறா உழைத்து கொண்டு
தோட்டக்கூரை வீட்டில் வசித்த மருதாயியும் அவள் கணவனும் தங்களது மகளைக் காண அடுத்த ஊருக்கு கிளம்பி போயிருந்தார்கள். வர 4 நாட்களாகும் என்பதை நமச்சிவாயம் அறிவான். பின்பக்கத்து தோட்டத்தின் எல்லையோரத்தில் அமைந்திருந்த வேலிக்கு அப்பால் பெரிய மைதானம். அந்திப் பொழுதில் அங்கே ஆள் அரவமும் இருக்காது. இந்த நிலையில் நமச்சிவாயத்தின் வீட்டின் பின் அறையில் என்ன நடந்தாலும், கொலை விழுந்தாலும் கேட்பாரில்லை என்பதை அவன் அறிவான். வீரதேவன் கோஷ்டியை ஏவி விட்டவன் மனதிலே இன்னொரு எண்ணமும் உதயமாகியது. அது சமயம் கௌரியை பத்திரமாக வீட்டிற்குள்ளே பூட்டி வைப்பதுதான் நல்லது. அவள் இடையில் புகுந்து காரியத்தை குழப்பிவிட்டாலும் வியப்பதற்கில்லை என்ற கவலையில் மனைவியை எச்சரித்து விட்டிருந்தான். கௌரி இரவு உணவுக்கு பின் தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டு விட்டதும் பொன்மணி கதவின் வெளித்தாளை இழுத்து சாத்திவிட வேண்டும். நடு இரவில் விழித்து கொண்டு கௌரி கத்தி ரகளை செய்து கதவை திறக்கச் சொன்னால் மறுத்துவிட வேண்டும். எத்தனை கூச்சல் போட்டாலும் அக்கம் பக்கத்தவருக்கு கேட்காது. அதனால் கௌரியை வீட்டோடு மடக்கி வைப்பது மிகவும் நல்லது. பொன்மணி மகிழ்ச்சியுடன் அந்த சதிக்கு தலையசைத்து விட்டிருந்தாள். ஞாயிற்றுக்கிழமைகளில் சுந்தரம் தன் கடையை மூடிவிடுவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான். கடையில் வேலை செய்த 2 சிறுவர்களுக்கும் அவன் அந்த நாளை முழுவேளை விடுப்பு தானாக வழங்க விரும்பினான். மேலும் அந்த நாளில் காலை வேளையில்தான் அவன் வாய்க்கால் கரை ஓரம் கௌரியை சந்தித்து பேச முடிந்தது. பொழுது உச்சியை அடைந்து சூரியன் கொளுத்துவதை உணராது இருவரும் புல்தரையில் அமர்ந்து யாரை பற்றியும் அக்கறை கொள்ளாது மனம் விட்டு பேச முடிந்தது. அந்த சனிக்கிழமை மாலை ஒரு சில நிமிடங்கள் முதியோர் பள்ளிக்கு போகும் முன் அவள் கடைக்கு வந்திருந்தாள். யாரும் இல்லாத நேரம். கையோடு கொண்டு வந்த பக்கோடா பொட்டலத்தை அவன் மேஜை மீது வைத்துவிட்டு அவள் சொல்லிவிட்டு போனாள். நாளை காலை நாம் சந்திக்கும் போது நீங்க முடிவாக சொல்லிடணும். ஏன்னா இதை பற்றி பஞ்சாயத்து ஐயா கிட்ட பேசியாகணும் என்று செல்லமாக அதட்டிவிட்டு போயிருந்தாள். இரவு உணவு சாப்பிடும்போது கூட அவனால் அருணாச்சலம் ஐயாவிடம் எதுவும் பேச முடியவில்லை. முன்போல மனம் கனக்கவில்லை. வருங்காலத்தை பற்றிய கனவில் பேசிவிட்ட மனதிலே இன்பம் நிறைந்திருந்தது. அத்தனைக்கு பின்னும் கௌரி அவனை நேசிக்கிறாள். அவனை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறாள். இப்படிப்பட்டதொரு வாய்ப்பினை அவன் ஒதுக்கிவிடுவது முறையா? என்னப்பா ஒரே யோசனையா இருக்க? வழக்கம் போல வேடிக்கையாக கேட்டுவிட்டு வெற்றிலை பெட்டியுடன் உட்கார்ந்தார் வாசலில் வாத்தியார் ஐயா. வேலை அலுப்பு, தூக்கம் வருது, மன்னிச்சுக்கோங்க என்றபடி கண்களை மூடியபடி கனவில் ஆழ்ந்து போனான். கொஞ்ச நேரத்தில் உண்மையாகவே உறங்கி போனான். நடு இரவு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் அவன். ஆமாம், இது என்ன வெளிச்சம்? வாத்தியாரும் விழித்து கொண்டார். ஆமாம், வானத்தை தொட்டுவிட்டது போன்று என்ன வெளிச்சம் அது? புகை வாசனை அடிக்கிறதே. கார்த்திகை போய் வெகு நாளாச்சு. மேலும் சொக்கப்பண்ணை கொளுத்தும் நேரமும் அல்லவே அது. யாராவது கொடும்பாவி கட்டி இழுத்து போய் கொளுத்துகிறானா? கட்டிலின் மீது உட்கார்ந்தார். வாத்தியார் ஐயா, எங்கேயோ நெருப்பு பத்திக்கிட்டா போல இருக்கே. ஜனங்கள் சத்தம் கூட கேட்கிறதே என்றபடி திடுக்கிட்டு சுந்தரமும் எழுந்து உட்கார்ந்தான். பலசரக்கு கடை பழனியாண்டியின் வேலையால் தலையை தெறிக்க ஓடி வந்தான். சுந்தரம், உன் கடையும் அந்த வரிசையில் உள்ள கடைகள் அத்தனையும் நெருப்பு பிடிச்சு எரிகிறது. ஓடியா, ஊர் ஜனங்கள் எல்லோரும் நெருப்பை அவிக்க பாடுபடுறாங்க என்றான். வாத்தியார் ஐயா, கேட்டீங்களா செய்திய? என்னை இந்த ஊரில் வாழ விட மாட்டேங்கிறாங்களே என்று கூறிய சுந்தரம் ஆத்திரமும் அழுகையுமாக கடை தெருவை நோக்கி ஓடினான். வாத்தியார் அருணாச்சலம் கால் செருப்பை திணித்து கொண்டு மூச்சிறைக்க பின்னால் வேகமாக நடந்தார். அங்கே அவர் கண்ட காட்சி ஊரே திரண்டு வந்து விட்டது போன்றதொரு கூட்டம். ஒரே கூச்சல், குழப்பம். எரிகின்ற நெருப்பிலே வெந்து கொண்டிருந்த சைக்கிள் டயர்கள் எழுப்பிய கருகிய ரப்பர் நாற்றம். புகையின் நெடி வானத்தை நோக்கி நாக்கை நீட்டியபடி படபடவென்று சப்தமிட்டு எரிந்த தீயிடமிருந்து எழுந்த சூடு. ஐயா, நான் அதோகதியாயிட்டேனே. யாருக்கு நான் என்ன கொடுமை செய்தேன் என்று அலறி அழுத சுந்தரத்தை அவர் கட்டி பிடித்து கொண்டு ஒரு பக்கம் இழுத்து நிறுத்தினார். அவனுக்கு இருந்த மனநிலையில் அவன் தீக்குள் பாய்ந்து விடுவான் போல பதறி கொண்டிருந்தான். பஞ்சாயத்து தலைவர் பரமசிவம் ஆட்களை ஏவி தீயை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தார். தமது கடை எரிந்து சாம்பலாகி விட்டதை பற்றி அவர் கலங்கியவராக தெரியவில்லை. தீ மேலே பரவாது அடங்கி போக வேண்டும் என்பதுதான் அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. செய்தியை கேட்டு காலில் செருப்பு கூட அணியாது பனியனும் லுங்கியுமாக படுக்கையிலிருந்து ஓடி வந்த நமச்சிவாயத்தின் வயிறு
பற்றி எரிந்தது. அவனது கடைகள் இரண்டும் தீயில் இரையாகி விட்டிருந்தன. அடப்பாவிகளா! எப்பொழுதும் எதைச் சொன்னாலும் தப்பாக செய்துவிட்டு என்னையும் சிக்கலில் மாட்டி விடுகிறார்களே! அவனது அடியாட்களின் கடந்த செயலை எண்ணி நிலை குலைந்து போனான். பாட்டி, கண்ணாச்சியை காணோமே என்று நடுவில் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்க எல்லோரும் பாட்டி பாட்டி என்று கத்தியபோது நமச்சிவாயம் நடுங்கிப் போனான். கண்ணாச்சி என்ற கிழவி வீடு வாசல் இல்லாத அனாதை. அங்குள்ள கடைகளை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு கடைத்தெருவிலே சோறு வாங்கி தின்று அங்கேயே ஒரு கடை முன்னால் உறங்குவது வழக்கம். எல்லோருக்கும் நல்லவள். வேடிக்கையாக கதை பேசி ஊர்க்குழந்தைகளை உற்சாகமூட்டும் வழக்கமுடையவள். பாட்டி பாட்டி என்று பரிவுடன் எல்லோரும் அழைக்கும் வண்ணம் அன்பாக நடந்து கொள்கிறவள். அவள் நெருப்பில் செத்துவிட்டால் அவளை கொலை செய்த குற்றம் வேறு சேர்ந்து விடுமோ தெய்வமே! முதலாக அநியாயக்காரன் நமச்சிவாயம் அரண்டு போனான். ஐயா, பாட்டி பிழைச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் லேசா கையில் தான் நெருப்பு காயம் என்றபடி ஒரு ஆள் ஆட்டுக்குட்டியை தூக்குவது போல கிழவியை தூக்கி கொண்டு பரமசிவத்திடம் வருவதை கண்டான். அப்பாடா என்று நிம்மதியாக மூச்சை விட்டான். ஆனாலும் உள்ளுக்குள் அந்த மூவர் மேலும் ஆத்திரம் நெருப்பாக மூண்டது. சுந்தரத்திற்கு சங்கடம் ஏற்பட ஏதாவது செய்ய சொன்னால் பாவி பசங்க ஊருக்கே தீ வச்சிட்டாங்களே, அந்த இன்ஸ்பெக்டர் இதை கண்டுபிடிச்சு விட்டால் தீ வைத்த குற்றத்துக்கு பொறுப்பு அவனையும் சாருமே. சில காலம் அதற்காக அவனும் சிறையில் இருக்கும்படி நேர்ந்துவிட்டால் இதற்கு முன்னாலேயே ஒரு வழி செய்து விட வேண்டும். முகத்திலே வழிந்த வியர்வையை புறங்கையால் துடைத்து கொண்டு வீட்டை நோக்கி ஓடினான் நமச்சிவாயம். கொஞ்ச தூரத்தில் நல்ல போதையில் சிரித்து கும்மாளம் அடித்து கொண்டு அவன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த மூவரை கண்டதும் அவனது ஆத்திரம் உச்ச நிலையை எட்டியது. இத்தனை காலம் இவர்களை வைத்துக்கொண்டு ஊரை கலக்கி கொண்டிருந்ததற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான்கள் சண்டாளன்கள். இவர்களுக்கு வெளியில் இருந்தால் என்ன, சிறைக்குள் இருந்தால் என்ன? ஆனால் பெரிய தனக்காரரின் செல்வ மகன் சங்கதியே வேறாச்சே. இந்த காரியத்தில் தனக்கு பங்கு ஏதும் இல்லாதது போல நடந்து கொள்ள வேண்டியது முக்கியம். டேய் வீரதேவா, இங்கே வா என்று பீரங்கி குரலில் கத்தினான். வீரதேவனும் மற்ற இருவரும் திரும்பினார்கள். மது போதையில் தள்ளாடிய போதிலும் காரியத்திலே கண்ணாயிருந்தனர். தங்களது வேலையை கச்சிதமாக முடித்து விட்டதற்கு உடனடியாக அந்த ராத்திரி வேலையே காசை வாங்கி கொண்டு தலைமறைவாக அடுத்த கிராமத்தில் சில நாட்கள் தங்கியிருப்பது என்பது அவர்களது திட்டம். அதற்காகத்தான் அவர்கள் நமச்சிவாயத்தின் வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர். டேய், ஐயாவே வந்துட்டார், இங்கேயே தந்துடுவார் என்று உற்சாகத்துடன் சிரித்தபடி வீரதேவன் தன் முண்டாசை அவிழ்த்து இடையில் கட்டி கொண்டு நெருங்கினான். ஐயா, என்னடா தருவார்? நல்ல உதை தருவார். பாவிகளே, என் கடைக்கு நெருப்பை வச்சுட்டு எங்கேடா போயிட்டுருக்கீங்க? அதட்டினான் நமச்சிவாயம். தெரு முனையில் அப்போது யாரும் இருக்கவில்லை. ஊர் மக்களின் பெரும் பகுதி கடைத்தெருவில் ஏற்பட்ட தீ விபத்தை வேடிக்கை பார்க்கவும் அணைக்கவும் விரைந்து விட்டிருந்தனர். நமச்சிவாயம் திடீரென்று திருப்பிக் கொண்டதை கேட்டு வீரதேவன் அதிர்ந்து போனான். என்னங்க எஜமா, இப்படி திருப்பி பேசினா நாங்களா இந்த காரியம் செய்ய ஆசைப்பட்டோம்? அதட்டலாக கேட்டான். பெரிய தனக்காரன் மகன், ஊரிலே மிகவும் செல்வாக்குடையவன். அவன் எரிந்த காசுக்கு எச்சில் இலை நாயாக பாடுபடுபவர்கள் அவர்கள் என்ற ஆணவத்தில் நமச்சிவாயம் கடுமையான குரலில் பேசினான். உன்கிட்டே தான் கேட்கிறேன், மடப்பயல, என் கடைக்கு நெருப்பு வச்சுட்டு என்னையே கேள்வி கேட்கிறியா? நீங்கள் சொன்னதே செஞ்சோம், கொடுக்க வேண்டியதை கொடுத்தா போயிடுறோம், வம்பு வழக்கு என்னத்துக்கு? பாண்டியன் மிகவும் காரமாக கேட்டான். நானடா நெருப்பு வைக்க சொன்னேன்? நாளைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை பிடிச்சான்னா நான் வந்து சாட்சி சொல்ல மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. என் கடைகளை கரியாக்கி விட்டு காசு வேற கேட்கிறீங்களே. உங்களை மரத்திலே கட்டி வச்சு செம்மையா உதை காட்டி அவன் முடிக்கும் முன் படீர் என்று வீரதேவன் அவன் கன்னத்தில் அரைந்து விட்டான். தன் அடியாட்களே இப்படி திருப்பிக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்காத நமச்சிவாயம் அதிர்ந்து போனான். வேதனை தாழ முடியாது ஐயோ என்று அலறினான். 2 காசு வச்சிருக்க திமிரு என்னவெல்லாம் பேசுகிற? நாங்கள் தூக்கு கயிற்றில் தொங்கினா உன்னையும் கூடவே இட்டுக்கிட்டு போயிடுவோம், மறக்காதே. அதுவரை என்னத்துக்கு விட்டு வைக்கிறது? இப்போவே ஆளுக்கு சமாதி கட்டு. சங்கிலி கருப்பன் கத்த மறுபடி ஒரு அறை. பற்கள் அனைத்தும் கீழே கொட்டிவிடும் அளவில் மறு கன்னத்தில் விழ வாயில் ரத்தம் கசிய உதவி உதவி என்று கூக்குரலிட்டான்.
ஒருத்தரும் வரமாட்டாங்க. உன் சவத்தை நாளை காலையில் வேளங்காட்டிலே கண்டுபிடிப்பாங்க. படுவா ராஸ்கல், பெரிய மனுஷன்னா என்ன வேணாலும் செய்யலாம்னு எண்ணமா? ஓங்கி பிடரியில் பாண்டியன் குத்த கீழே விழுந்தான் நமச்சிவாயம். ஐயோ, கொல்றாங்களே என்று அவன் அலறியதை கேட்டு அவர்கள் மூவரும் ராட்சச சிரிப்பில் குலுங்கினார்கள். என்னை விட்டுடுங்கடா என்று நமச்சிவாயம் கும்பிடு போட்ட கரங்களை எட்டி உதைத்தான் வீரதேவன். இனி உன்னை விடமாட்டோம். உன் காசும் வேணாம், உன் அதிகாரமும் வேணாம் என்று அவனை தூக்கி மண்டையை திருப்பாதை கல் மீது மோத முயன்ற போது தன் பிடரியில் ஓங்கி ஒரு குத்து விழுவதைக் கண்டு திடுக்கிட்டு போனான். அவரை விடு, இல்லாட்டா உங்க மூவரையும் பலி போட்டுடுவேன், நான் தான் கொலைகாரனாச்சே என்று உரிமைய சுந்தரத்தை கண்டதில் அவர்கள் அரண்டு போனார்கள். எத்தனை நாழி பேசியதை அவன் கேட்டு கொண்டிருந்திருப்பான். ஏற்கனவே அவன் விஷயத்தில் அனுதாபமுடைய அந்த இன்ஸ்பெக்டர் அவனது சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு மேலே சிந்திக்க முடியாது ஆளுக்கு ஒரு மூலையாக ஓடினார்கள். நன்றி சுந்தரம், சமயத்துக்கு வந்து காப்பாத்தின என்று கும்பிட்ட நமச்சிவாயத்தை தூக்கி நிறுத்தினான். மேல் துண்டால் அவன் வாயில் ஒழுகிய இரத்தத்தை துடைத்தான் சுந்தரம். கொஞ்ச தூரம் சென்றதும் அந்த மூவரும் ஒன்று கூடினர். அவமானத்திலும் ஆத்திரத்திலும் கொதித்து கொண்டிருந்த அவர்கள் மூவர் மனதிலும் ஒருங்கிய அந்த கொடிய எண்ணம் உருவாகியது. தூக்கத்தில் இருந்து விழித்து கொண்டு உட்கார்ந்திருந்த பொன்மணி கதவு இடிபடுவதை கேட்டு பயந்து கொண்டு திறந்தாள். எங்கே உன் நாத்தி? அவளை உன் புருஷன் இட்டுக்கிட்டு வர சொன்னார். வீரதேவன் உரிமையதை அவளால் நம்ப முடியவில்லை. எங்கே இருக்காள்னு சொல்றியா? மென்னிய முறிக்கவா? பாண்டியன் கர்ஜித்ததும் நடுங்கி போன பொன்மணி அந்த கடைசி அறை கதவை திறந்து விட்டாள். திரௌபதி 5 பேருக்கு பஞ்சாதி ஆனாலாம், நீ எங்கள் 3 பேருக்கும் பஞ்சாதியாக போற என்று அறைக்குள்ளே அழுது கொண்டு நின்ற கௌரியை பாண்டியன் கூந்தலை பிடித்து இழுத்து அவள் கதற துடிக்க அப்படியே தூக்கி கொண்டு வெளியேறினான். ஜன்னல் வழியே வீசிய காற்றில் மிதந்து வந்த புகையின் நெடி நாகப்பனையும் உலுக்கி எழுப்பிவிட்டது. கயிற்றுக்கட்டிலில் இறங்கி வாசல் கதவை திறந்து ஓடி வேலி ஓரத்திலிருந்து எட்டி பார்த்தான். கடை தெருவிலிருந்து வந்த வெளிச்சம் அவனுக்கு நிலைமையை விளக்கவே திடீரென்று ஒரு திகில் வயிற்றை பிசைந்தது. சுந்தரம் ஒரு சைக்கிள் கடை வச்சு நடத்துகிறானே, அதற்கு மேல் சிந்திக்க முடியாது. பரபரப்படைந்து போனான். யோகவதி, கதவை தாள் போட்டுக்கிட்டு பத்திரமா இரு. கடை தெருவிலே கடை ஏதோ நெருப்பு பிடிச்சிக்கிட்டு எரியிறா போல தோணுது என்றான். பாய் நின்று எழுந்து உட்கார்ந்த யோகவதிக்கு ஒரே கவலை. இந்தாங்க, வாய் உபச்சாரமாக ஏதாச்சும் செஞ்சால் போதும், நெருப்புக்கிட்டே போக வேணாம், வம்பு வழக்கு வேணாம் எச்சரித்தாள். அதற்கு பின் அவளுக்கு உறக்கம் வரவில்லை. பொழுது விடிய அதிக நேரம் இருந்த போதிலும் அவள் மாற்றுப்புடவை ரவிக்கையுடன் பின்பக்கத்து கிணற்றடிக்கு சென்று வேகமாக வாளியில் நீரை இறைத்து பல் துலக்கி குளித்து முடித்தாள். துவைத்த புடவை ரவிக்கையை கொடியில் போட்டுவிட்டு மாற்றுப்புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு உள்ளே வந்தாள். நெற்றியில் பெரிய குங்கும பொட்டும் இடுப்பில் கூடையுமாக தோட்டத்திற்குள் புகுந்தாள். காதில் துல்லியமாக கடைத்தெருவில் இருந்து வந்த கடமுட சத்தத்தை மீறி ஒரு பெண்ணின் அலறல் கேட்டதும் பதைபதைத்து போய் விடியற் காலை அரைகுறை வெளிச்சத்தில் அவள் தடுமாறிக்கொண்டு தன் வெட்டருவாளை தேடி எடுத்து கையில் பிடித்து கொண்டு வேலி தட்டியை திறந்து வெளியே வந்தாள். சாலையின் எதிர்புறத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த வேப்ப மரத்தடியில் லேசான விடியற்காலை வெளிச்சத்தில் அவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சியடை செய்தது. 3 ஆண்களுடன் ஒரு பெண் தன்மானத்துக்கு போராடி கொண்டிருப்பதை காண அவள் ரத்தம் கொதித்தது. புடவை தலைப்பை இறுக கட்டிக்கொண்டு ஆவேசத்துடன் கையில் வெட்டருவாளுடன் அவள் சாலையின் குறுக்கே ஓடி வந்தாள். டேய் பயங்காளி பசங்களா, ஒரு பொண்ணுக்கிட்ட 3 ஆம்பளைகள் ரவுடித்தனமாக செய்கிறீங்க, விடுங்கடா அந்த பெண்ணை, ஓங்கி உரத்த குரலில் கூச்சலிட்டாள். வீரபாண்டியன் கௌரியின் புடவை தலைப்பை தன் பிடியிலிருந்து நழுவ விட்டு திரும்பி பார்த்தான். யார் இவ இந்த வேளையில் என்று வியப்புடன் நின்றவன் அருகே வெட்டருவலுடன் யோகவதி அணுகினாள். வெட்கம் கெட்ட பய மகன்களா, இந்த பெண்ணை விடுங்கடா, இல்லாட்டி ஒரே வெட்டு, கை போயிடும் உரிமினாள். 3 பேரை எதிர்த்துக்கிட்டு ஒரு பொம்பளையா வந்துட்ட, பயந்துடுவோமா? யார் நீ? அதட்டியபடி அருகில் வந்த பாண்டியன் யோகவதியின் வெட்டருவாளின் கத்தியை ஒரு துளி ரசித்தான்.
ஐயோ அம்மா என்று முழங்கை மீது விழுந்த இரத்தத்தை கண்டு அலறிக்கொண்டு அவன் ஓட, மற்ற இருவரும் ஆளுக்கொரு திக்காக துணிவை இழந்து ஓடியபடி, ஏய் வந்து கவனிச்சுக்கிறோம் என்று போலியான தைரியத்திலே கத்தினர். விம்மி அழுத கௌரியை தன் மார்போடு அணைத்து கொண்டு தன் வீட்டுக்கு கூட்டிச் சென்று ஆறுதல் சொன்னாள் யோகவதி. பயப்படாதே அம்மா, அவங்க இங்கே இனி வரமாட்டாங்க. ஏன்னா உயிருக்கு பயப்படாத பொம்பளைன்னா, அவங்க உயிருக்கு பயந்த கோழையான ஆம்பிளைகள். சிரித்தபடி செம்பில் நீர் முகந்து கொடுத்து கௌரி முகம் கழுவி சீர் செய்து கொள்ள உதவினாள். அலங்கோலமாகிவிட்ட தன் ஆடையை சரி செய்து கொண்டு அழுது சிவந்த முகத்தை கழுவி துடைத்து கொண்ட கௌரி அவளை கையெடுத்து கும்பிட்டாள். அம்மா, நீங்க மட்டும் தெய்வமாக வந்து உதவி செய்திருக்காவிட்டால் நான் இந்நேரம் பேச முடியாது திணறினாள். மனமுருகி போன யோகவதி விடிந்து கொண்டு வந்த வெளிச்சத்தில் அந்த பெண்ணை உற்று பார்த்து திகைப்புடன் தன் கரங்களை தூக்கி வணங்கினாள். அம்மா, நீங்க பெரிய தனக்காரர் மகள் கௌரி இல்ல? உங்ககிட்டயா அந்த அநியாயக்காரங்க இப்படி இழிவா நடந்துக்கிட்டாங்க? நீங்க போட்ட பிச்சையில நானும் என் கணவரும் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு வரோமே. எல்லாம் எனக்கு பஞ்சாயத்து ஐயா சொல்லியிருக்கார். கடனிலே எங்க நிலம் முழுக இருந்தப்போ பேர் விவரம் தெரிவிக்காம நீங்க உங்க வங்கி சீட்டுகளை அடமானம் வச்சு பணம் எடுத்து அவர் மூலம் கடனை அடைச்சி நிலத்தை விடுவிச்சிட்டீங்களாமே. அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி பாராட்ட வேணும்மா. என் மானத்தை காப்பாற்றினீங்களே, அதுக்கு நானும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அம்மா. நன்றி உணர்வில் நெகிழ்ந்து போனாள் கௌரி. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, என் கையால் ஒரு வாய் காபி சாப்பிட்டு பிறகு உங்கள் வீட்டுக்கு போகலாம் என்றபடி அடுப்பை மூட்டத் தொடங்கினாள் யோகவதி. கடைத்தெருவில் பரவி கொண்டிருந்த நெருப்பை அணைக்க பலர் முயன்று கொண்டிருந்த போது சிலர் ஓடிச் சென்று அந்த விபத்தை பற்றி போலீஸில் புகார் செய்து விட்டிருந்தனர். ராமதுரை தன் பதவி அலுவலர்களுடன் அங்கே உடனடியாக விரைந்து விட்டான். பொழுது விடியும் தருவாயில் நெருப்பு அணைக்கப்பட்ட போதுதான் பலருக்கு தங்களுக்கும் ஏற்பட்ட நஷ்டத்தின் விவரம் தெரிய வந்தது. கோபமடைந்த கடைக்காரர்கள் எல்லோரும் இப்போது துணிவடைந்து விட்டனர். டீக்கடை கோவிந்தன் வாசலில் படுத்து கிடந்த கந்தசாமி அந்த மூவரும் தீவப்பெட்டியுடன் மெல்ல சுந்தரம் கடையை நோக்கி போனதை பார்த்த விவரத்தை கூறி தான் நீதிமன்றத்துக்கு சாட்சியாக வர துணிந்திருப்பதாக கூறினான். அந்த மூவரும் கடைத்தெருவில் செய்து கொண்டிருந்த அநியாயங்களை விவரித்து கடைக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சாட்சிகளாக மாறவே இன்ஸ்பெக்டர் அந்த மூவரையும் உடனடியாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார். கடைத்தெருவின் பெரும் பகுதி தீயில் நாசமானது. ஊருக்கே பெரிய நஷ்டம் என்ற போதிலும் அந்த விபத்தின் காரணமாக ஊர் மக்களுக்குள் ஒற்றுமை உணர்வு அதிகமாகியது. எல்லோரும் கூடி தீயை அணைக்க முயன்றபோது பஞ்சாயத்து பரமசிவத்தின் சொற்படி எல்லோரும் சேர்ந்து கூட்டு முயற்சியால் சேதமான பொருட்களை அப்புறப்படுத்தி ஒரு சில நாட்களில் கடைகளை புதுப்பித்து விட்டனர். அடுத்த நாள் காலை கடைகளை துவங்க ஏற்பாடு. முதல் நாள் காலை ஊர் மக்களுக்காக பஞ்சாயத்து பரமசிவம் தலைமையில் ஊர் சிவன் கோயிலில் அபிஷேக ஆராதனை நடந்தேறியது. பின்னர் அன்று மாலை ஊரின் எல்லையில் உள்ள பெரிய ஆலமரத்தடியிலே பஞ்சாயத்து கூடியது. பரமசிவம் தலைமை வகிக்க உறுப்பினர் அனைவரும் மரத்தை சுற்றி அமைக்கப்பட்ட மேடை மீது அமர்ந்து கொண்டார். ஊர் மக்கள் ஆண்கள் ஒருபுறமும் பெண்கள் ஒருபுறமுமாக அணி செய்தபடி தரையில் எதிரே உட்கார்ந்து கொண்டனர். இந்த தீ விபத்திற்கு காரணம் வீரதேவன் கோஷ்டி என்று அவர்களை போலீஸ் கைது செய்துவிட்ட போதிலும் இதை தூண்டிவிட்டவர் நம்ம பெரிய தனக்காரர் மகன் நமச்சிவாயம்னு ஜனங்கள் மனசில் ஒரு கலவரம் இருக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போறாராம் என்று வயதான பெரியவர் ஒருவர் விவாதத்தை ஆரம்பிக்க நமச்சிவாயம் பதறி போனான். பரமசிவம் மருமகன் என்ற உறவை மீறி தம்மை உறுத்து பார்த்ததை கண்டு அஞ்சினான். எழுந்து மிகவும் அடக்கமாக உத்திரியத்தை இடுப்பில் கட்டிக்கொண்டு மக்களை வணங்கிவிட்டு பேசினான். என்னை அடித்து கொல்லவும் என் சகோதரியை கடத்தி செல்ல திட்டமிட்டு தீங்கு செய்த அந்த கயவன்களோடு நான் சிநேகிதமாக இருந்தது தப்பு, ஒப்புகிறேன். ஆனால் எங்கள் குலதெய்வம் முருகன் மேல் ஆணை, நான் அவங்களை இந்த துஷ்ட காரியம் செய்ய ஏவலை கெஞ்சும் குரலில் கூறிவிட்டு மக்களை பரிதாபமாக பார்த்தான். ஆத்திரத்துடன் ஊர் ஜனங்கள் தங்கள் கையில் இருந்த தடிக்கம்பால் அவனை அடித்து நொறுக்கிவிட்டால் அவனது தொண்டை கிளியால் வறண்டு போனது. கால்கள் பயத்தில் தள்ளாடின. ஊரில் பெரிய மனிதன் என்று வாழ்ந்துகிட்டு இருக்க நீ உண்மையில் பெரிய மனிதனா? மக்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டு
அல்ப சாவகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு தவறுக்கு இப்போ நான் ஒரு தண்டனை தரப்போறேன். இங்குள்ள எல்லோரும் சம்மதம்னா அதை நிறைவேற்றுவோம் என்று கூறிவிட்டு பரமசிவம் எல்லோரையும் பார்த்தார். மக்கள் மௌனமாக இருக்கவே அவர் தொடர்ந்தார். கடைகளை புதுப்பிக்க ஏற்பட்ட செலவில் 3/4 பங்கு நமச்சிவாயமும் 1/4 பங்கு தானும் ஏற்றுக்கொள்கிறோம். சுந்தரத்துக்கு ஏற்பட்ட நஷ்டம் முழுவதையும் நமச்சிவாயம் சரிகட்டி விடுவதோடு தன் தங்கச்சியை அவனுக்கு கட்டி கொடுத்து அவனை நல்லா வாழ வைக்கணும். அவங்க 2 பேரும் அந்நாளிலிருந்து ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினவங்க என்று கூறிவிட்டு பெண்கள் பக்கம் திரும்பி கௌரியை பார்த்து முறுவலித்தார். அம்மா கௌரி, உனக்கு சம்மதம் தானே? ஊர் பெரியவங்க முன்னால் ஒளிவு மறைவில்லாம சொல்லம்மா என்றார். கௌரி எழுந்து எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்துவிட்டு சிவந்த முகத்துடன் சுந்தரத்தை பார்த்தாள். எனக்கு பூரண சம்மதம் என்றாள் மெல்லிய குரலில். திகைத்து போன சுந்தரம் விடுக்கென்று எழுந்தான். ஐயாவுக்கும் ஊர் பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கும் சம்மதம்தான். ஆனால் நான் இப்போ இருக்கிற நிலையில கல்யாணம் செய்துக்க தகுதியே இல்லையே, அதனால் என்று தடுமாறினான். கையில் பிடித்திருந்த கொடுக்கருவாளை தன் முந்தானை இறுக்கத்திலே சொருகிக் கொண்டு முன்னால் வந்து எல்லோரையும் கும்பிட்டாள் யோகவதி. பஞ்சாயத்து ஐயா, ஊர் பெரியவங்களே கேட்டுக்கோங்க. அதுக்கு நான் வழி சொல்கிறேன். என் வீட்டுக்காரருக்கு சொந்தமான பூமி அவர் மகனுக்கு சொந்தமானது. நான் குறுக்கே நிற்கிறதாக மகன் நினைச்சா நான் இப்போவே புறப்பட்டு போயிடுறேன். அப்பனுக்கு சொந்தமான மண்ணை மகனுக்கு நான் மனப்பூர்வமாக தந்துடுறேன். இது சத்தியம். கண் கலங்கி நான் தழுதழுத்தாள். சுந்தரம், உன் சின்னம்மா உனக்கு மண்ணை தந்துட ஒப்புக்கிட்டாங்க. நமச்சிவாயம் உனக்கு கௌரி என்கிற பெண்ணை தர இசைஞ்சிட்டார். உன் பதில் என்று பஞ்சாயத்து தலைவர் கேட்டபோது ஊர் மக்கள் ஒப்புகோ சுந்தரம் என்று ஒரே குரலாக ஆர்ப்பரித்து கைத்தட்டவே அவன் தலையை அசைத்துவிட்டு கண்களில் வழிந்த கண்ணீரை மென்று விழுங்கிக் கொண்டான். வாத்தியார் அருணாச்சலம் அவனை தன் அருகே இழுத்து அணைத்து கொண்டார். பஞ்சாயத்து முடிந்து கூட்டம் கலைந்தது. யோகவதி வேறு திக்கில் போவதைக் கண்டு எங்கே போகுனீங்க என்று ஓடி வந்தாள் கௌரி. எங்கே இருந்தோ வந்தேன், எங்கேயோ போறேன். சுந்தரமும் அவனது அப்பாவும் ஒன்று சேர்ந்தால் அதுவே எனக்கு போதும் என்று கூறிவிட்டு அவள் மேலே நடந்தாள். திடீரென்று ஆவேசம் வந்தவன் போல சுந்தரம் அம்மா என்று கத்திக்கொண்டு அவள் காலடியில் விழுந்து கும்பிட்டான். மண்ணும் பெண்ணும் மட்டும் போதாது, உங்களைப் போல ஒரு அம்மாவும் என் வாழ்க்கை நிறைக்க வேணும். போகாதீங்க, வாங்க என்று விம்மியவனை யோகவதி அன்போடு தூக்கி நிறுத்தினாள். நாகப்பன் மனைவி அருகே வந்து சுந்தரத்தை தழுவிக்கொண்டு விம்மிய போது எல்லோர் கண்களிலும் நீர் பெருகி வழிந்தது. அது பிரிந்த குடும்பம் ஒன்றாகி விட்டதன் காரணமாக ஏற்பட்ட ஆனந்த கண்ணீர். ஒரு பட்டதாரி இளைஞனோட வாழ்க்கைய ஆவேசம் எப்படி புரட்டி போட்டதுன்னு பார்த்தோம். சில நல்ல மனுஷங்களால் அவனுக்கு மறுவாழ்வும் கிடைச்சது. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கதை படிக்கிற ஆர்வத்தில் பிழையோடு படித்திருந்தா மன்னிச்சிருங்க.